نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி இதை ஆரம்பிக்கின்றேன். சில வாரங்களுக்கு முன்னால் முக்கியமான சில கேள்விகளை எழுதி அதற்கு விடையளிக்குமாறு இங்கு தரப்பட்டது. இந்த வாரம் அந்த கேள்விகளுக்கு விடைகளை தருவதாக நான் கூறியிருந்தேன். அந்த கேள்விகளை ஒவ்வொன்றாக வாசித்து அதற்குரிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இப்படியான கேள்விகள் எங்களை நோக்கி வருவதற்குரிய அடிப்படை காரணம் என்ன என்பதை ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு இந்த கேள்விகளை தருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், யூதர்கள் 71 பிரிந்து 70 கூட்டம் நரகமும் ஒரு கூட்டம் சுவர்க்கமும் என்றும், கிறிஸ்தவர்கள் 72 பிரிந்தார்கள், அதில் 71 நரகம் ஒரு கூட்டம் சுவர்க்கம். எவருடைய கையில் என் ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக என்னுடைய இந்த கூட்டம் 73 பிரிவு, அதில் 72 நரகம் ஒன்று சுவர்க்கம். இது சரியான ஹதீஸ். அபூ தாவூதில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் போன்று இன்னும் சில ஹதீஸ்களும் வந்திருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்தில் இந்த உம்மத் இப்படி பிரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு பிரிவும் நரகத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் ஒருவர் இந்த முழு பிரிவுகளை ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டம் இருந்தால் அதை சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு கூட்டம் இல்லை என்றால் அவர்கள் ஒதுங்கிவிட வேண்டும். எந்த ஒரு பிரிவிலும் சேராமல் ஒதுங்கி ஒரு மரத்தில் வேறையாவது கட்டிக் கொண்டு மரணிக்கு வரை அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதுவும் சரியான ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வந்திருக்கின்றது. இதுபோன்ற குர்ஆனிலும் முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும், ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும், பிரிந்திருக்க கூடாது. அப்படி பிரிந்து எவராவது தனியை நிற்பாரையானால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் முஸ்லிம், இணை வைப்பவன் நிரந்தர நரகம். எனவே நீங்கள் அல்லாஹ்வின் கைத்தை பிடித்து ஒரு கூட்டமாக பிரிந்து விடாதீர்கள் என்று கூறுகின்ற இந்த ஆயத்துக்களை எல்லாம் வைத்து இன்றைக்கு உலகத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய தலைமைத்துவம் பாகிஸ்தான் கராச்சியில் இருக்கின்றது. அவர்கள் இந்த ஒரு கூட்டம் மட்டுமே சுவர்க்கம் செல்லும், ஏழை பிரிவுகள் எல்லாம் நிச்சயமாக நரகம் செல்லும் என்று வந்திருக்கின்ற ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து இந்த குர்ஆன் வசனங்களை வைத்து பிரிவினையில் இருப்பவர்கள் நரகம் செல்வார்கள் என்று இன்று காணப்படுகின்ற இந்த முழு பிரிவுகளையும் நரகம் செல்லும் என்றும் கூறி தெளிவான சத்தியத்தில் இருக்கின்றபடியால் அந்த கூட்டத்தில் விலங்குகளிலும் நாங்கள் சேர்ந்து ஒரு கிளையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஒரு கூட்டம் மட்டுமே சுவர்க்கம் செல்லும், இதன்பால் நீங்கள் வந்து சேருங்கள் என்று அனைவருக்கும் அழைப்பு விட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் பிரிவுகளில் இருக்கின்ற உலமாக்கள்
இப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மற்றும் சுவர்க்கம் செல்லும், ஏனைய பிரிவுகள் எல்லாம் நரகம் செல்லும் என்பது சரியாக இருந்தால், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய கேள்விகளில் உள்ள கேள்விகள் தான் இந்த கேள்விகள். அதிகமான உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸ் என்ன இருக்கிறது என்பதை சரியாக பார்க்காமலும், இந்த சத்தியத்தை கூறுகின்ற இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்ற ஆதாரங்களை சரியாக பார்க்காமலும் தான் இப்படியான கேள்விகளை கேட்கிறார்கள். எனவே எங்களுடைய கடமை அந்த கேள்விகளுக்கு சரியான விடைகளை கொடுப்பது. அவர்கள் முன்வைக்கின்ற கேள்விகளின் பிரகாரம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருப்பதை பிழை என்று தெரிந்தால் நாங்கள் உடனே இருந்து திரும்பிவிட வேண்டும். பழைய நிலை இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை கலைத்து விட்டு திருப்பியுள்ள மற்ற பிரிவுகளோடு நாங்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் முன்வைத்துள்ள எந்த ஒரு கேள்வி எடுத்து பார்த்தாலும் அந்த ஒவ்வொரு கேள்விகளும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்ற கருத்து சரி என்பதை உறுதிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது தவிர ஜமாஅத்துல் முஸ்லிமீனால் முன்வைக்கப்படுகின்ற கருத்து பிழை என்பது தெரியவில்லை. ஆகவே அவர்கள் முன்வைக்கின்ற கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுப்பது எங்களுடைய கடமை. இதன் மூலம் எங்களுக்கு விளக்கம் தெளிவுகளையும் அதிகமாக அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பார். நாங்கள் பார்க்கும் இடங்களில் சில குறிப்பிட்டவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜமாஅத் சத்தியம் இன்றைக்கு 8 பேர்களில் அல்ஹம்துலில்லாஹ் இணைந்து தங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உண்மை என்பது கடுகளவும் எங்களுக்கு சந்தேகமில்லை. யார் இன்று காணப்படுகின்ற இந்த பிரிவுகளை ஒட்டி ஒதுங்கி, அதாவது பிரிவுகள் என்றால் என்ன, ஒருவர் இந்த 14 நாளாக கேட்டால் அவருக்கு தெளிவாக விளங்க வேண்டும். இங்கு வந்துட்டு போவதற்கு அதிகமாக தெரியும். ஒருவர் இந்த 14 நாளாக சவுதி அரேபியாவில் கற்க முடியும், குவைத்தில் கற்க முடியும், இலங்கையில் வேறு 12 கற்றுக்களாக கற்பதற்கு முடியும். எனவே அவருக்கு பிரிவு என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கும். எனவே சில விடயங்களை திருப்பி திரும்பி நாம் விளக்க வேண்டியிருக்கின்றது. காரணம், இந்த 14 நாளாக பல இடங்களுக்கு செல்லுகிறார். பிரிவு என்றால் உங்களுக்கு இன்று காணப்படுகின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற கூட்டத்தை தவிர உள்ள ஏனைய எல்லா பிரிவுகள் தான் இருந்தாலும் சரி, தௌஹீத், ஜமாஅத் இஸ்லாமி, இக்வான் முஸ்லிமீன், ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, காதிரி, காதிரி, நக்ஷபந்தி போன்ற அனைத்து பிரிவுகள் சுன்னத் வல் ஜமாஅத். எனவே இந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸின் படி அந்த காலம் வந்துவிட்டது. நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன எங்கு பார்த்தாலும் பிரிவுகள், ஒவ்வொரு பிரிவாரும் சில கொள்கைகளை வைத்து மக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த புகாரி முஸ்லிமின் ஹதீஸின் படி இந்த ஒவ்வொரு பிரிவும் மக்களை நரகத்திற்கு அழைக்கின்றார்கள். ஒரு பிரிவின் கொள்கையை இன்னொரு பிரிவான கொள்கைக்கு நேர்முரணாக இருக்கின்றது. ஒரு பிரிவார் இன்னொரு பிரிவாரை அடித்து ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டுகின்றார்கள். அவர்களுக்கு மத்திய பயங்கரமான போட்டி, பொறாமை, குரோதம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த வெளியின் காரணமாக குர்ஆன் ஹதீஸை எடுத்து வைக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு காலால் அடிக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸை தூக்கி எறிகின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் சொல்வதை அடிக்கின்றார்கள். இதெல்லாம் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காலம் நிச்சயமாக வந்துவிட்டது. அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த காலத்தில் இன்று காணப்படுகின்ற பிரிவுகளிலிருந்து ஒருவர் விலகி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் பைஅத்தை செய்து சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அவர் நரகத்திலிருந்து தப்பிக் கொண்டார். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம். இந்த ஒவ்வொரு பிரிவின் தலைவர்களும் நரகத்தின் ஒளிந்து நின்று கொண்டு மக்களை அழைக்கின்றார்கள். எவர்கள் அவர்களுடைய கொள்கையை ஏற்று அந்த பிரிவுகளில் சேர்ந்தால் நரகத்திற்கு சேர்ந்து விடுவார்கள். எனவே நீங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தால் முழு பிரிவுகளை விட்டு ஒதுங்கி இந்த சோழம் செல்லுகின்ற இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நுழைந்து அந்த தலைவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார். எனவே நாங்களும் இந்த ஹதீஸின் ஆயத்துகளின் அடிப்படையில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் அமீரிடத்தில் நாங்களும் பைஅத்தை செய்து நுழைந்திருக்கின்றோம்.
இதேபோன்று எவர்கள் இந்த ஜமாத்திலே வந்து சேர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள் நரகத்தில் தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள். இந்த தாவத்தின் தான் நாங்கள் மக்களை அழைக்கின்றோம். எந்த ஒரு பிரிவில் இருப்பவர்களும் அந்த பிரிவை விட்டு முதலே ஒதுக்கி விடுங்கள். அந்த பிரிவுகளில் நீங்கள் தொழுகையிலே கலந்து கொள்ளாதீர்கள், ஜும்மாக்களில் கலந்து கொள்ளாதீர்கள், எந்த ஒரு வணக்க வழிபாடுகளில் சேராதீர்கள். அது எந்த ஒரு பிரிவை சேர்ந்த இமாமா இருந்தாலும் சரி, சவுதி அரேபியாவில் காபா, மதீனா, பைத்துல் மக்தஸிலே தொழுகின்ற இமாமா இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். ஒன்று ஹம்பலியாக இருப்பார்கள், அல்லது ஹனபியாக இருப்பார்கள், அல்லது மாலிக்காக இருப்பார்கள், அல்லது ஷாஃபியாக இருப்பார்கள், அல்லது சலஃபியாக இருப்பார்கள், அல்லது தௌஹீதை சேர்ந்தவராக இருப்பார்கள், அல்லது இஹ்வானுல் முஸ்லிமீன் இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த பண்டிகையில் இருக்கிற எந்த ஒரு இமாமுக்கு பின்னாலும் கொள்ளாமல் ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டம் என்று இருக்கின்றது. அதிலே வந்து அவர் முக்கியமான பள்ளியை சேர்ந்து அவர் கடைசி வரைக்கும் அதில் சரியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வஹீயை கொண்டு கூறுகின்றார்கள், 72 பிரிவு நரகம், ஒரு கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சுவர்க்கம் செல்லும் என்று. எனவே அல்லாஹ்வுடைய வாக்கும் தூதருடைய வாக்கும் ஒரு காலமும் அது பொய்யாக முடியாது. இதன்பால் தான் நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒதுங்குங்கள், ஒரு பிரிவுகளை ஒதுங்கி இந்த ஜமாஅத்திலே வந்து பையனை செய்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றோம். இதுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு சுருக்கமான விளக்கம். இந்த விளக்கத்தை கூறி நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் பின்வரக்கூடிய கேள்விகள் எங்களை நோக்கி வருகின்றன. எனவே நாங்கள் இந்த கேள்விகளை பார்த்து சகிக்க முடியாது, போதிக்க முடியாது. எங்களுடைய கடமை. நாங்கள் இருப்பது சத்தியமாக இருந்தால் அவருடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டும். அவருடைய கேள்விகளுக்கு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டும். சொல்லக்கூடாது. சரியான விளக்கம் கிடைத்தால் நாங்கள் சேர்ந்து கொள்வோம். நாங்களே பார்க்கணும். யதார்த்தத்தில் ஒரு சிலர் வந்து இந்த ஜமாஅத்தில் விளக்கம் கற்கிறார்கள். நாங்கள் குர்ஆன் ஹதீஸை கொண்டு தெளிவான விளக்கம் கொடுத்தது உடனே பயிற்சி செய்து சேர்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், நாங்கள் ஏதோ விளக்க வேண்டும் என்று சென்று உலமாக்களை சந்திக்கின்றார்கள். சுற்றியுள்ள உலமாக்களை அவர்களோடு கலந்துரையாடல் நடத்துகின்றார்கள். அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நீதிமன்றங்கள் வருகின்றார்கள், அந்த விஷயங்களை கேட்கின்றார்கள், பிறகு அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். இப்படி அவர்கள் பல விளக்கங்களை எடுத்துக்கொண்டு 1 மாதம் 2 மாதங்கள் சேர்ந்து சென்றதற்கு பிறகு வந்து பயிற்சி செய்வதும் இருக்கிறார்கள். பல மாதங்கள் சென்றிருக்கிறது. பல மாதங்களுக்கு சத்தியத்தை ஏற்றுக் கொள்வதும் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இப்படி மற்றவர்களால் முன்வைக்கின்ற கேள்விகளை கண்டு நாங்கள் தலைவடையவோ அல்லது கோபிக்கவோ கூடாது. தெளிவான விளக்கத்தை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். வமன் குருடிலாவோ பலா ஆதிகளா, வமன் பலா குருடிலா. எவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடிவிட்டால் அவரை யாராலும் எடுக்க முடியாது. ஆனால் எவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி விதித்து விட்டானோ அவர்கள் யாராலும் நேர்வழிப்படுத்த முடியாது. எனவே எங்களுடைய கடமை சொல்வது அம்மா அழைக்க இல்லல் பலா. அல்லாஹ் போடுறது உங்களுடைய கடமை எதிர்த்து வைக்கிறது. இன்று இருக்கிற கடமை எங்களுக்கு எதிர்த்து வைப்பது. எப்படி இந்த பிரிவுகள் நரகம் செல்லும், ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லும், அதிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் குர்ஆன் ஹதீஸின் விளக்கம் என்று எட்டி வைப்பது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். இந்த கேள்விகளில் அடிப்படையில் பெரும்பாலும் அனைவரும் முன்வைக்கின்ற கேள்வி, உலமாக்களும் பொதுமக்களும் என்ன, ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விடுவார் என்று ஹதீஸ் வருகிறது. எனவே எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறுகின்றாரோ அவர் சுவர்க்கம் என்ற ஹதீஸ் தெளிவாக இருக்கும் போது இந்த பிரிவுகளை நீங்கள் எப்படி நரகம் செல்லும் என்று கூறுவீர்கள்? ஏன் ஒவ்வொரு பிரிவும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியாக இருக்கிறார்கள். உதாரணமாக தௌஹீத் ஜமாத் லா இலாஹ சொல்லவில்லையா? அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவில்லையா? தப்லீக் ஜமாத் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவில்லையா? ஜமாத் இஸ்லாமி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவில்லையா? தாபியான மாலிக் முஹம்மது காதில் காதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவில்லையா? ஆதியானிகள் லா இலாஹ, எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியாக இருக்கின்றார்கள்.
எனவே நீங்கள் எப்படி இந்த பிரிவுகள் நடனம் செல்லும் என்று சொல்லுகிறீர்கள் என்பதால் இவருடைய கேள்வி. எனவே இந்த கேள்விக்கு நாம் விடையளிக்க இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றாரோ அவர் சொர்க்கம். இதுல ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்? இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம். எல்லா துறையிலும் குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டுகின்றன. இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால்தான் அவர் முஸ்லிம் என்று குர்ஆனும் ஹதீஸும் கூறுகிறது. பல லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஆயத்தை பார்த்தால் 6666 வசனங்கள். ஏன் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார்? இது அனைத்தும் இஸ்லாம். அப்படியில்லாமல் வெறுமனே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சுவர்க்கம் என்று இவர்கள் இப்படி விளங்குகின்றார்களே, இப்படியாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலம் ஏன் வழி விளங்க வேண்டும்? ஒரு செகண்ட் அன்பான லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லல் ஜன்னah இந்த வகை இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானார்கள். இது முடிவு போய் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு துண்டை மட்டும் எடுத்துக் கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இஸ்லாம் என்பது பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பரிபூரணமாக பின்பற்ற வேண்டும். அவர்தான் முஸ்லிம் சுவர்க்கம் செல்வார்கள். எனவே இன்று இருக்கக்கூடிய 72 பிரிவுகளும் இந்த குர்ஆன் ஹதீஸை சரியாக பின்பற்றவில்லை. ஒருவர் அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வை விசுவாசம் கொள்வது தனிப்பட்ட வேறு விஷயம். அவரை இலாஹாக ஏற்றுக்கொள்வது வேறு. அல்லாஹ் ஒருவன் என்பதை எல்லா மக்களும் தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மாணவர்களையும் பூமியும் படைத்தவன் யாரென்றால் அல்லாஹ் என்று கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? வணக்கத்தை கொண்டு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வது. வெறுமனே இந்த சொல்லை மட்டும் சொல்வதனால் அனைவரும் சொர்க்கம் செல்வதில்லை. ஆனால் சில நேரங்களில் செல்வார்கள். அது எப்போது? ஒருவர் இந்த கலிமாவை சொல்லுகிறார். கலிமாவை சொல்லி உடனே மரணித்து விடுகிறார் அல்லது வெட்டப்படுகிறார். இவர் சொர்க்கம் செல்வார். இது எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ஒருவர் இந்த கலிமாவை சொல்லிவிட்டு ஒரு நீண்ட காலம் வாழ்கின்றார். இவரிடத்தில் எந்த ஒரு விதமான வணக்க வழிபாடுகளும் இல்லை. அல்லாஹ் தடுத்த எந்த ஒன்றையும் தவிர்த்து கொள்வதில்லை. அனைத்தையும் செய்கிறார். இவர் சொர்க்கம் செல்வாரா? எல்லாம் இல்லை. எனவே இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை திட்டம், பூரணமான வாழ்க்கை திட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக மதீனாவில் வாழ்க்கை திட்டத்தை கொண்டு வந்து காட்டினார்கள். இப்போது இதற்குள் யார் நுழைய விரும்புகின்றாரோ அல்லாஹ்வை யாமாக முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக ஒருவர் ஏற்று அந்த வாழ்க்கை திட்டம் என்ற அந்த கோட்டைக்குள் நுழையும் போது இந்த கலிமாவை சொல்லுகிறார். சொன்னதற்கு பிறகு அவர் உள்ளே வந்தால் இவர் விரும்பியோ விரும்பாமலோ பரிபூர்ணமாக குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும். மதீனாவில் ஒருவர் வந்து கலிமாவை சொல்லுகிறார். சொல்லி அந்த ஜமாத்துக்குள் நுழைந்தால் ஜமாத்தின் முஸ்லிம்களுக்குள் இவர் விரும்பியோ விரும்பாமலே தொழுது ஆக வேண்டும். இவர் ஜாதி வைத்தே ஆக வேண்டும். ஒரு பெண் மண்டா போட்டு ஆக வேண்டும். தலையை குறித்து வாழ்ந்து ஆக வேண்டும். நின்று கொண்டு செருப்பு அழிய முடியாது. யாருக்கும் கூற முடியாது. அவுளியாக்களுக்கு அறுத்து படிக்க முடியாது. சூரியன் செய்ய முடியாது. சாஸ்திரம் பார்க்க முடியாது. தொழுகை விட முடியாது. ஜகாத்தை விட முடியாது. ஒருவரை கொலை செய்ய முடியாது. எனவே இஸ்லாம் என்ற பரிபூர்ணமான அந்த வாழ்க்கை திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டைக்குள் ஒருவர் நுழைகிறார். நுழையும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அவர் சொர்க்கம் சந்தேகம் இல்லை. ஏன்? உள்ளே வந்தாலும் அவர் பரிபூர்ணமாக பின்பற்ற வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமா சொன்னவர் சொர்க்கம். அந்த ஒரு இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற தெளிவாக அதற்குள் வந்த உடனே அவர் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாத்தை பரிபூர்ணமாக பின்பற்றுவார். அதே நேரத்தில் ஒருவர் இந்த கலிமாவை சொல்லி நுழைகிறார்.
உடனே மௌத்தாகிறார் அல்லது கனிதாக விடுகிறார், அவரும் சொர்க்கம் சொல்வார். இந்த சந்தேகத்திலேயே அவர் இந்த கனிமாவுக்கு பிறகு உலகத்தில் வாழவில்லை. ஒரு நன்மையை செய்வதற்கோ அதை தடுத்துக் கொள்வதற்கோ அவர் உலகத்தில் வாழவில்லை. எனவே அவர் சொர்க்கம் செல்வார். அதே நேரத்தில் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் கலிமாவை சொல்லிவிட்டு அவர் சிலைகளை வணங்குகிறார். இந்த கலிமாவை சொல்லிவிட்டு சூனியம் செய்கிறார். கலிமாவை சொல்லிவிட்டு யா உஸ்ஸா யா லாத் என்று சிலைகளை அழைக்கிறார். இவர் சொர்க்கம் செல்வாரா? இல்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை தெளிவான கொண்டு வந்த மதீனாவில் ஒரு ஜமாஅத்தாக இருந்து அவர்கள் அதற்கு தலைவராக இருந்து கொண்டு மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவராவது அந்த உண்மை நுழைவதாக இருந்தால் முதலில் கலிமா சொல்ல வேண்டும். இந்த கலிமாவின் மூலம் அவர் உள்ளே நுழைந்து கொள்வதற்கு பூரணமாக இஸ்லாத்தை பின்பற்றுகிறார். இதே போன்று இன்றைக்கு பின்பற்றினார். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இன்றைக்கு ஒரு ஜமாஅத் இருக்கின்றது. அதற்கு ஒரு தலைவர். இதற்குள் வந்து வாழ்ந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை போன்று இருக்கின்றது. இதற்குள் ஒருவர் வந்தால் தொழுகையை விட முடியாது. இதற்குள் ஒருவர் வந்தால் ஜகாத்து கொடுக்காமல் இருக்க முடியாது. இதற்குள் ஒருவர் வந்தால் கொலை செய்ய முடியாது, சூரியன் செய்ய முடியாது, சாஸ்திரம் பார்க்க முடியாது, பெண்கள் பர்தா இல்லாமல் போக முடியாது, தாடி இறக்க முடியாது, வெளிநாட்டுக்கு பெண்கள் போக முடியாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒருவர் ஏற்குள் வந்து கலிமாவை சொல்லுகின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி நுழைந்தால் முஸ்லிமாகிறார், சொர்க்கம் செல்வார். அதற்கு பிறகு உள்ளே வந்தது இஸ்லாம் பரிபூர்ணமாக உள்ளே இருக்கின்றது. அதே நேரத்தில் ஏழு பிரிவுகள் என்ற கலிமாவை சொல்லி நுழைந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்? அதிலே இணை இருக்கின்ற அல்லாஹ். ஒருவர் கலிமாவை சொல்லிவிட்டு அவர்களே தொழாமல் இருக்கலாம். சூரியன் செய்கிறார்கள், பார்க்கிறோம், சாஸ்திரம் பார்க்கிறார்கள், என்று கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு திடீர் செய்கிறார்கள், அவர்களுக்கு அந்த பணியிடுகிறார்கள். கட்சி மலையில் இப்போது அந்த கந்தூரி நடப்பதற்கு நோக்கி பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆடு மாடு அறுக்கப்படுகின்றது. அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள், தனியில் அறுக்கப்பட்டது, இல்லை, நாடு இல்லை, புகைக்கின்றார்கள், மதுபானம் கொடுக்கின்றார்கள். இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏவப்பட்டதை தூக்கி எரிந்து விட்டிருக்கிறார்கள். இல்லை, தொழுகை கிடையாது. இதை எப்படி சொர்க்கம் போக முடியும்? வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி சொர்க்கம் செல்வதாக இருந்தால் அவர் உடனே மௌத்தாக வேண்டும், அல்லது கொல்லப்பட வேண்டும். எனவே இவர்கள் சொல்வது போன்று வெறுமனே இந்த கலிமாவை மட்டும் ஒருவர் கூறி 1 வருடமோ 2 வருடமோ 10 வருடமோ 50 வருடமோ வாழ்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார்கள் என்பது இவருடைய இந்த உண்மையான கூற்றாக இருந்தால் நாம் இந்த பிரிவுகளை பார்த்து கற்றுள்ளோம். எப்படி நீங்கள் கூறுகின்றீர்கள்? கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம். அப்படி என்றால் நீங்கள் காதியானிகளை ஏன் காஃபிர் என்று கூறுகிறீர்கள்? இவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவில்லையா? ஒரு நாளைக்கு 5 நேரம் அதான் வாங்கிலே கலிமா சொல்லுகிறார்கள். நீங்கள் சொல்வது போன்று வெறுமனை இந்த கலிமா சொல்லிவிட்டால் இதுவும் சொர்க்கம் என்பது சரி என்றால் நரகத்தில் விளைகிறார்கள். ஏன் காதியானிகளை காதிருக்கிறீர்கள்? கலிமா சொல்லவில்லையா? ஏன் நீங்கள் இந்த அப்துல் ரவுப் அவருடைய அந்த கூட்டத்தை பொருத்தத்தில் பத்துவா கொடுக்கப்பட்டது, அவர்கள் கலிமா சொல்லவில்லையா? அத்தியாலையிலே ரிவான் மாஸ்டருடைய கூட்டம் அகலும் குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் என்று கூறுபவர்களை காதிரடியே பத்துவா கொடுக்கப்பட்டது, அவர்கள் கலிமா சொல்வதில்லையா? இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் 3 நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஏன் பத்துவா கொடுக்கப்பட்டது? விளங்குகிறது. வெறுமனை கலிமாவின் மூலம் ஒருவர் முஸ்லிமாக முடியாது என்பதை அவர்களை காட்டுகிறார். அப்படி இவர்கள் நீங்கள் சொல்வது போன்று பிரிவுள் உலமாக்கள் சொல்வது போன்று வெறுமனை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதன் மூலம் ஒருவர் சொர்க்கம் என்று இருந்தால் இந்த 3 கூட்டத்தையும் நீங்கள் ஏன் காதிரடி கொண்டீர்கள்? இரண்டாவது, இந்த ஹதீஸில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கம் இருக்கிறது. நான் கேட்கின்றேன், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறுவதால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறார், இவர் சொர்க்கமா? அந்த ஹதீஸ்ல இல்லை. இதை வெறுமனே மன்கார லா இலாஹ இல்லல்லாஹ்
யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறாரோ அவர் சொர்க்கம். இங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்வாரா? யாராவது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாமல் வெறுமனே அல்லாஹ்வை மட்டும் ஏற்றால் முஸ்லிம் என்று? அப்படியாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனைவரும் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்கள். ஏன் காரணம் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஹதீஸில் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறது. உலமாக்கள் மக்களை வழிபடுகின்றார்களே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு இந்த ரகசியங்கள் தெளிவாக தெரியும். நீங்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள். நான் சொல்வது பிழையாக இருந்தால் முடிந்தது நீங்கள் நேரத்தில் அவனை கேளுங்கள். 14வது கேட்கின்றவர்களுக்கு தெளிவாக நான் சொல்வதை பிழையாக தெரிந்தால் நீங்கள் வாருங்கள் நேரடியாக ஏற்றால் அதை குற்றவில்லை. ஒருவனை நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் என்பதை சரியாக இருந்தால் மூன்று கூட்டத்தார் கலிமா சொல்லுகிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அதான் ஏன் காதல்கிறீர்கள்? இதுல முகமது ரசூலுல்லாஹ் இல்லையே. அப்ப முகமது ரசூலுல்லாஹ் சொல்லாமல் ஒருவனை அல்லாஹ்வை ஏற்றிருந்தால் இந்த கிறிஸ்தவ அன்றைக்கு உங்களுக்கு முன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் அல்லாஹ்வையும் ஈசாவையும் மூசாவையும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வது போன்று யூதர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்றவர்கள், கிறிஸ்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ் என்றவர்கள். ஆனால் இவர்கள் 2 பேரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மறுத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. எனவே இந்த ஹதீஸில் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பௌத்தரோ அல்லது ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவரோ வந்து நான் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுகிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டேன் என்றால் இவரே முஸ்லிம்களாக கருத முடியுமா? எந்த ஒரு சுத்தம் கருத மாட்டார். எனவே வெளிப்படைய ஒரு ஹதீஸை பிடித்துக் கொண்டு ஒரு வசனத்தை பிடித்துக் கொண்டு இது சரி இதான் உண்மையான கொள்கை என்பது பிழை. இஸ்லாம் என்பது பூரணமான வாழ்க்கை திட்டம். குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் எடுக்க வேண்டும். எடுத்து அது அனைத்தும் இஸ்லாம் என்பதை விளக்கப்படுத்த வேண்டும். வெறுமனை மட்டும் பிடிக்கின்றார்கள். எனவே ஒருவர் வெறுமனை இன்றைக்கு பிரிவில் இருக்கிற உலமாக என்ன செய்கின்றார்கள்? ஜமாஅத்தில் முஸ்லிம்களிலே ஒருவர் தேர்தலை கண்டார். அல்லாஹ் இல்லை என்று கூறுபவர்கள் எத்தனையோ பேர், பகிரங்கமாக மதுபானம் குடிப்பவர்கள் எத்தனையோ பேர், பள்ளிக்கு செல்வதே இல்லை, தொழுகை கிடையாது, உள்ளத்துக்கு முழுக்க அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒன்றுமே சொல்ல மாட்டார்கள். பள்ளிக்கு போவதே கிடையாது, அவருடைய வாழ்க்கையை சிறுவதை செய்வதில்லை. அவர்கள் மரணித்தால் அவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். ஆனால் ஒருவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன்களை வந்து பைஅத் செய்து அழகாக தொழுகின்றார், தொழுகை விடுவதில்லை, தாடி வைக்கின்றார், ஆயுதப்படுத்தி கண்ணியப்படுத்துகின்றார், கண்ணியம் செய்கின்றார், அல்லாஹ் தஆலா அவரை தூதர் வேலை பிரகாரம் நடக்கின்றார். குறைந்து பாருங்கள், இந்த புகழ் கூட இதை கூட தெரிந்து விடுகின்றார். அந்த மனிதமான வெளிநாடுகளுக்கு அனுப்ப மாட்டார். இப்படி பரிபூர்ணமாக இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற ஒருவரை கண்டால் சீருட உலமாக்கள் அவர்களை நெருங்கி என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் ஏன் அதிலே சேர்ந்தீர்கள்? உங்களுக்கு தெரியுமா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று? மற்ற எல்லா முஸ்லிம்களையும் நரகம் என்று கூறுகிறார்கள், எல்லா பிரிவுகளையும். உங்களுக்கு தெரியுமா ஹதீஸ் என்ன வருகிறது என்று? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்கான லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹ் எவர் சொல்லுகிறாரோ அவர் சொர்க்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் கலிமா சொல்லியிருக்கின்றோம், எங்களை பார்த்து எப்படி நரகம் என்று சொல்லுவீர்கள்? அந்த கூட்டத்தில் அவர்கள் சேர்ந்தீர்கள் என்று சொன்னதும் இவர்களுடைய ஈமான் கூட இந்த நேரத்தில் ஆட்டம் கண்டு விடுகிறது. எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று என்று பாருங்கள். இது உண்மை. ஒருவனை இந்த 14 முறை சொர்க்கம் செல்ல முடியுமா? இந்த 3 கூட்டத்தை காதல் என்று சொல்வீர்கள். அப்ப முகமது ரசூலுல்லாஹ் ஏற்காமல் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னால் சொர்க்கம் செல்ல முடியுமா? குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் எடுத்து இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும். ஒருவனை ஒன்றை மட்டும் பிடித்துக் கொண்டு இதை செய்தால் சொர்க்கம் என்று சொல்வது பெரிய தவறு. அப்படி என்றால் பாருங்கள், இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் நுழைவோம் முஸ்லிம். இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல், முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டு நடப்பவர்.
இஸ்லாம் என்று ஒருவரை லா இலாஹா இல்லல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உட்கார்ந்தார்கள். தங்களுடைய முழங்காலோடு இணைந்து தங்களுடைய 2 கைகளை தொடையில் வைத்துக் கொண்டிருந்தால் முகம்மதே இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் இஸ்லாம் அன் தஷ்ஹத அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எப்படி உலமாக்கள் ஏமாற்றுகிறார்கள். இஸ்லாம் என்ன என்று கேட்டவுடன் வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னார்களா? என்ன சொன்னார்கள்? இஸ்லாம் இஸ்லாம் என்பது அன் தஷ்ஹத அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ரெண்டையும் சொன்னார்கள். அதற்கு பிறகு தொழுகை நிலைநாட்டணும். பிறகு ஜகாத் கொடுக்கணும். ரமலான் நோன்பு விட்டுக்கணும். முடிவான செய்யணும். இந்த 5ம் சேர்ந்ததுதான் இஸ்லாம். எப்படி மங்கால நாயிலாக ஒருமனை நாயிலாக சொன்னால் இஸ்லாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை இப்படி சொல்லிக் கொடுத்தார். இங்கு பையத்தில் இல்லையே, நான் முறை விளக்குவேன். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வெறுமனை சொல்லவில்லை. அதே காரணங்கள் இவர்கள் சொல்லுகின்றார்கள், மங்கால நாயிலாக தமிழ் ஜன்னா. நான் கேட்கிறேன், ஈமான் இல்லாமல் ஒருவன் சொர்க்கம் போக முடியுமா? ஈமான் கொள்ளாமல் சொர்க்கம் போக முடியுமா? ஆனா ஜிப்ரீல் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? ஒரே ஈமான் அன் துஅமின பில்லாஹ், அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ள வேண்டும். வ மலாயிகத்திஹி, மலக்குகளை நம்ப வேண்டும். குதுபிஹி, வேதங்களை நம்ப வேண்டும். வ ருசுலிஹி, ரசூல்மார்களை நம்ப வேண்டும். வல் யௌமில் ஆகிர், மறுமையை நம்ப வேண்டும். والقدر خيره وشره من الله تعالى. நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வர நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அது அனுமதி இல்லையா? வெறுமனைவர்கள் இந்த கல்வி ஹதீஸை வைத்துக் கொண்டு மங்கால லா இலாஹா இல்லல்லாஹ் ஜன்னா என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படித்துக் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இஸ்லாம் ஈமான் எங்க? அப்ப ஈமான் இல்ல. இதுல வெறுமனை லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கு. அப்ப அந்த மோமினது இல்ல, அல்லாஹ்வை விசுவாசம் கொள்வது என்று இதையெல்லாம் ஒருவன் நம்பாமல் ஒருவனை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொர்க்கம் போக முடியும். அப்ப இஸ்லாமும் இல்லை, ஈமானும் இல்லை. அவர்கள் ஈமானும் இஸ்லாமும் இல்லாமல் எப்படி ஒருவன் சொர்க்கம் செல்ல முடியும்? நாங்கள் சற்று சிந்திக்கிறேன். உண்மையில் இந்த உலமாக்கள் மக்கள் ஏமாற்றுகின்றார்கள். முழுமையாக இந்த மார்க்கத்தை சொல்வதில்லை. இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இஸ்லாத்தையும் ஈமானையும் எப்படி விளக்கப்படுத்தினார்கள்? இதெல்லாம் வந்து ஹதீஸில் கிடையாது. வெறுமனே மங்கால லா இலாஹா இல்லல்லாஹ் தமிழ் ஜன்னா. இன்றைக்கு நான் திருவிழா ஒரு ஆணினை அழைத்து நான் கேட்கிறேன், உண்மை வைக்கப்படி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒருவன் ஈமான் கொள்ளாமல் ஈமான் கொள்ளவில்லை. இந்த ஹதீஸில் வந்திருக்கிற ஈமான் ஆமத்துல்லா மலாயிகத்தை குத்துபி ஒரு தேர்வு கிடையாது. அவர்களுக்கு ஹதீஸில் வந்திருக்கின்ற லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் எதுவும் இல்லை. ஒருவர் சொர்க்கம் போக முடியுமா? ஒரு நாளை ஒரு முன்னுக்கு முன்னால் சொல்ல மாட்டார் போக முடியும். ஏன்? ஈமான் இல்லாமல் சொர்க்கம் போக முடியும். ஹதீஸில் வருவது நான் தகப்பனும் ஜன்னத்தை இல்லா நப்சின் மோமினா, மோமினான ஒரு ஆத்மாதான் சொர்க்கம் செல்லும். ஈமான் என்பது அன்பில்லாஹி மலாயிகத்திஹி குதுபிஹி ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. அது ஹதீஸில் இல்லை. இது வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறது. எனவே ஈமானை அவரை பற்றி நோக்கம் போகும். ஒரு புனிதத்தை மட்டும் புரிந்து கொண்டு இது சரியென்று வாதாடுவதா இருந்தால் பெரிய சிக்கல் ஏற்படும். எப்படி? இவர்களுடைய வெறுமனே இந்த மங்கால லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஹதீஸை மட்டும் எடுத்துக்கொண்டு இது ஹதீஸா? இதை நாம் இல்லை என்று சொல்வது சஹீஹான ஹதீஸ். ஆனால் ஒன்று மட்டும் மார்க்கம் அல்ல, குர்ஆன் ஹதீஸை முழுமையாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒருவர் வெறுமனே இந்த மங்கால லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற சொல்லை கொண்டு மட்டும் சுவர்க்கம் செல்ல முடியும் என்று ஒரு வாதித்தால், இன்றைக்கு இருக்கின்ற யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முழு மக்களும் இவர்கள் யாரை
காதல் மதுவா கொடுத்தார். காதியானிகள், அகல் குர்ஆன், அவர்களுடைய கூட்டம் அனைவரும் வந்து நாங்களும் சுவர்க்கம் என்று நிரூபிப்பார்கள். இந்த மண்கால நாயகம் மட்டுமல்ல, இது போல இன்னும் பெற்ற நேரத்தில் வருகின்ற ஹதீஸ். உதாரணமாக பாருங்கள், இவர்களுடைய கூட்டு சரியாக இருந்தால் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லாத ஒருவன் கூட வந்து நான் முஸ்லிம் என்பான். என்ன செய்வது? உதாரணத்துக்கு வாருங்கள், ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கின்றார். ஒரு இடத்தில் இவரை சுற்றி வர பல வீடுகள் இருக்கின்றன. இவர் இந்த யாருக்குமே தொல்லை செய்வது, இந்த பௌத்த மதத்தை சேர்ந்த மனிதன் எந்த ஒருவருக்கும் தொல்லை செய்வதற்கு அழகாக நடந்து கொள்கிறார். அங்கு வாழ்கின்றவர்களிட போய் கேட்கணும், இவரை பற்றி சொல்லுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மனிதன் யாருக்கும் தொல்லை செய்வதில்லை, ஆனால் பௌத்த மதத்தில் உள்ளவர் என்று கூறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் கூறுவது போன்று மண்கால நாயனா இல்லதா தகவல் என்ன என்பது சரியாக இருந்தால் அவர் வந்து சொல்வார், நான் முஸ்லீம். என்ன செய்வது? நான் முஸ்லீம் என்பார். அவர்கள் என்ன ஆதாரம்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எப்படி? மன் கலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அது முஸ்லிமோ மன் கலிம மன் கலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அது கொண்டு வருவார். முஸ்லிம் யார் என்றால், நன்றாக அவர்கள் கருத்து, முஸ்லிம் யார் என்றால் எந்த முஸ்லிம்கள் இவருடைய நாவுடைய தொல்லை, கையுடைய தொல்லையிலிருந்து தப்பியிருக்கிறார்களோ அவர்தான் முஸ்லிம். எனவே இந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவரின் கூட இருக்கின்ற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இவர் தொல்லை செய்வதில்லை என்றால் இவரும் வந்து சொல்வார், நானும் முஸ்லிம். என்ன? இதோ ஹதீஸ் புகாரி என்ன சொல்லுகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவனுடைய வாய் கையிலே தொல்லையிலிருந்து முஸ்லிம்கள் தப்பி இருக்கின்றார்களோ அவர் தான் முஸ்லிம். எனவே நான் தான் முஸ்லிம் என்பார். என்ன செய்வீர்கள்? ஒருவர் இருக்கின்றால் ஒன்றுமே செய்வதில்லை, இஷாவையும் அசரையும் சொல்கிறார், கலிமா எதுவுமே சொல்லவில்லை, கலிமாவும் சொல்ல மாட்டேன் என்கிறார். சொல்லுவதால் நான் சொல்கிறேன். என்ன ஆதாரம்? கொண்டு வருகிறார். மண்கல்லா மருதை யார் இஷாவும் அசரும் தொழுதால் சொல்வார், நான் அசரும் இஷாவும் தொழுகின்றேன் என்று சொல்வார். என்ன செய்வது? இது மட்டுமல்ல, எல்லா மக்களும் எவர்கள் அல்லாஹ்வை தங்களுடைய ரப்பாக ஏற்றுக் கொண்டார்களோ, காதியானிகள், அவர்கள் முழு பேர் வந்து சொல்வார்கள், நாங்களும் முஸ்லிம்கள், அப்புறம் செல்வோம். என்ன ஆதாரம்? அவர்கள் சிலையை வணங்குவார்கள், நாம் என்று சொல்லுவார்கள், அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அடுத்து பணியிட முடியும் சொல்லுவார்கள், நாங்களுக்கு வருவோம். என்ன ஆதாரம்? குர்ஆன் வசனத்தை கொண்டு வருவார்கள். எப்படி? அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறி சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருந்தால் அவர்கள் மீது மலக்குகள் இறங்குவார்கள். எப்படி இறங்கி சொல்வார்கள்? அல்லா தகாவு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தமஜனு, கவலைப்படாதீர்கள். எனவே இதிலே ஒரு மனிதன் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னால் போதும். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் நானும் சுவர்க்கம் செல்வேன் என்று கூறுவார். சரி, இன்னொரு இடத்தில் பாருங்கள், முழு மக்களும் வந்து சொல்வார்கள், நாங்கள் அனைவரும் சுவர்க்கம் செல்வோம். என்ன ஆதாரம்? சொல்வார்கள், ஹதீஸில் வந்திருக்கின்றது. எப்படி? ஹதீஸில் வருகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அலிம அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah. அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை உள்ளத்தால் ஒருவர் அறிந்தால் சுவர்க்கம் அடைகிறார். இப்படி ஒரு ஹதீஸ் வருகின்றது, மன் அலிம அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஒருவனை உள்ளத்தால் அறிந்து கொண்டால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று வருகின்றது. இந்த ஹதீஸை ஒருவர் கொண்டு வந்து கலிமா சொல்லாமல் சொல்லவும் மாட்டார், நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் முஸ்லிம் சொர்க்கம் செல்வேன், என்ன செய்வது? எனவே முழு மக்களும் நாங்கள் சொர்க்க வாயிலை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள், எதுவுமே சொல்ல முடியாது. அனைவரும் முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும்.
பாருங்கள். எனவே குர்ஆன் ஹதீஸ் முழுமையாக எடுத்துதான் இந்த இஸ்லாத்தை நாம் பின்பற்ற வேண்டும். எனக்கு இப்போது ஒரு கேள்வி வருது. அப்பட்டென்றால் கேள்வி விளக்கம் என்ன? ஏன் சொன்னார்கள்? அன்சல்லா வந்து அத்தனை சாலை சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள்? எவர் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்றால் மனத்தில் இருப்பார் ஏன் அல்லாஹ் சொன்னான்? இதே போல் எவர் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டால் சொர்க்கம் ஏன் எப்படி சொன்னார்கள்? விளக்கம் என்ன என்று ஒருவர் கேட்க முடியும். எனவே ஆரம்பத்திற்கு இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம். அது ஒரு ஜமாஅத்து, ஒரு அமீர் தலைவர் இருப்பார், குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழி நடத்துவார். அது ஒரு கோட்டையே தோன்றும். ஒருவர் அந்த கோட்டைக்குள் வர விரும்புகிறார். அந்த நேரத்தில் இவர் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறார். இங்கு வந்தால் அவர் பின்பற்ற வேண்டும். அல்லது ஒரு வெறுமனை வந்து சொல்லுவதால் அல்லாஹ் ஒருவர் இருக்கிறான் என்பதை நான் உள்ளத்தால் அறிந்து கொள்கிறேன் என்கிறார். உள்ளே நுழைகிறார். இவர் முஸ்லிம்தான். இதுதான் கையெழுத்து என்பது. இதே போன்று ஒருவர் வெறுமனை சொல்லுவதால் எந்த அளவு என்றால் நான் மனம் மாறிவிட்டேன் என்று கூறிக்கொண்டு கூட அந்த உள்ளே வரலாம் அந்த ஜமாத்துக்கு. இப்படியும் ஒருவர் வந்திருக்கின்றார். மக்கள் அவர் தெரியாமல் வேறொரு விஷயத்தை வழங்காமல் சபாக்கு நான் மனமாறிவிட்டேன் என்று கூறிக்கொண்டு இதற்குள் வந்தார். இது ஒரு சகாதி தெரியாமல் அவர் கொண்டை வெற்றி போட்டார். ஒன்று ஸல்லல்லாஹு சட்டம் எப்படி வச்சிருக்கிறேன். இது இஸ்லாம் என்பது ஒரு ஜமாத்து இருக்க வேண்டும், நடைமுறை அங்கு இருக்க வேண்டும். இஸ்லாம் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்குள் வருகின்ற ஒருவர் கலிமா சொல்லாமலும் உள்ளே நுழையலாம். வெறுமனை நான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் என்று கூறிக்கொண்டு மட்டும் கூட வரலாம். இதுதான் பையத்து என்பது. இந்த பையத்து என்பது பல வகை. ஒன்று இப்படி வெறுமனை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஜமாஅத்தின் முஸ்லிம்களுக்குள் நுழைவது. அது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது, வெறுமனை அல்லாஹ் என்பது, வெறுமனை நான் முஸ்லிமாயிருக்கிறேன் என்பது, இப்படி இந்த பையத்து என்பது படிக்கலாம். இதுல ஆக கூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒருவர் வந்தால் கையை பிடிப்பார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நான் இணை வைக்க மாட்டேன், இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், மானக்கேடில் ஈடுபட மாட்டேன், தொழுகையை கடைபிடிப்பேன், குழந்தைகளை பஞ்சத்துக்கு கொலை செய்ய மாட்டேன், எந்த ஒரு முஸ்லிமை படுகொலை சொல்ல மாட்டேன், குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாத விஷயத்தில் நான் கட்டுப்பட்டேன். இதுவும் பையன். நாங்களும் இன்றைக்கு சொல்லுவோம். ஒருவர் இந்த பிரிவுகளுக்கு கலந்து வந்து ஜமாஅத்தின் முஸ்லிம்களுக்கு வந்து அல்லாஹ் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி உள்ளே நுழைந்து விடுகிறார். முஸ்லிமாக இருந்தார், தோற்றம் கிடைக்கும். ஏன் அதற்கு பிறகு கட்டுப்பாடு அங்கு இருக்கின்றார். இவரை பார்த்து தொழுங்கள் என்று சொல்லுவார், நாடி வளருங்கள் என்று சொல்லுவார், தலையை பிடித்து வாருங்கள் என்று சொல்லுவார். இதே போன்று நீங்கள் யாமுக்கு கொண்டிருந்தாலே கூறார்கள் என்று சொல்லுவார், கூறு கொண்டிருந்தால் கழுத்தில் கையிலாலே அறுப்பறிவுபடி சொல்லுவார். இப்படி எல்லாம் அவருக்கு சட்டத்திட்டம் சொல்லப்படும். இதை ஏற்று உள்ளே இருந்தால், ஆனால் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னால் சொல்ல முடியாது, இந்த கூட அவருக்கு எரிய மாட்டேன் என்று சொன்னால் அவர் பிறகு இந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேறி ஊர்த்தத்தாகுவார், மதமாறுவார். இதுதான் இந்த கலிமாவுடைய ரகசியம். இதே நேரத்தில் ஒருவர் வருகிறார், வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த ஜமாஅத்தின் முஸ்லிம்களுக்குள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நுழைந்து வஃபாத் ஆகிவிட்டார். ஒரு மனிதர் இப்படி வந்தார், அந்த இஸ்லாத்தை ஏற்று கலிமாவை சொன்னால் யுத்தத்தில் ஷஹீதாகிவிட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்த அமல், ஆனால் சொர்க்கத்தை பெற்றுக் கொண்டார். இப்படி நடக்கும். ஆனால் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கலிமாவை சொல்லி ஜமாஅத்துக்கு நுழைந்ததற்கு பிறகு இந்த இஸ்லாத்திற்கு முரணான விடயங்களை செய்வாரையானால் இந்த கலிமா முடிவு. இதுதான் உண்மை. இப்படி முடியும் என்பதை இந்த பிரிவில் உள்ள உலமாக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனால் தான் காதியாரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வருவார்கள் என்று சொன்ன காரணத்தினால் இவருடைய கலிமா முடிந்துவிட்டது என்று காரணம். இதனால்தான் இந்த கலிமாவுக்கு பிறகு சில விடயங்கள் இருக்கின்றன, இவைகளை செய்தால் இந்த கலிமா முடியும் என்பதை இந்த பிரிவில் உள்ள உலமாக்கள் ஏற்றுக்கொள்கிறார். எனவேதான்
காத்தான்குடியில் அப்துல் மோனையும் அவரை சார்ந்தவர்களையும் காபிர்கள் முர்த்தர்கள் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள். ஏன்? அவர்கள் கலிமாவை சொன்னது உண்மைதான், அதற்கு பிறகு எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே எவர் எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லுகின்றாரோ கலிமா முடிந்து விட்டது, அவர் காபிராகிவிட்டார் ஃபத்வா கொடுக்கிறார்கள். கலிமாவை சொன்னதற்கு பிறகு இதை முடிக்கப்பட்ட விஷயங்களை செய்யாமல் இருந்தால் தான் முஸ்லிம், இதை செய்தால் அவர் திரும்பி மதமாறி விடுவார் என்பதை உலமாக்கள் ஏற்றுக்கொள்கிறார். எனவேதான் பசியாவை சேர்ந்த ருவான் மாஸ்டர் என்பவர் திடீரென்று ஒரு கருத்தை வெளியிட்டு சொன்னால், மார்க்கம் என்பது குர்ஆன் மட்டும்தான், ஹதீஸை யாரும் பின்பற்றக்கூடாது, வெறுமனை குர்ஆன் மட்டும்தான் வழி. எனவே குர்ஆன் வழியில் 3 நேரம் தான் தொழ வேண்டும், அதான் சொல்லக்கூடாது, ஜனாசாவுக்கு தொழுகை கிடையாது என்றெல்லாம் கருத்தை வெளியிட்டார். உடனே இந்த சிறிய உலமாக்கள் எல்லாம் விளங்கி வைக்க ஆரம்பித்தார்கள். எப்படி? இந்த கலிமாவை வெறுமனை சொன்னதனால் ஒருவன் சொர்க்கம் செல்வதில்லை, இந்த கலிமாவை முடிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. ஒருவன் ஹதீஸை நிராகரித்தால் அவன் காபிராகிவிட்டான், கலிமா முடிந்து விட்டது என்பதை இவர் விளங்கித்தான் உடனே ஃபத்வா கொடுத்தார்கள். ரில்வான் மாஸ்டர் அவரை சேர்ந்தவர்களும் முர்த்தத் காபிர்களாகிவிட்டார்கள். இந்த கலிமாவை சொன்னதற்கு பிறகு இது முடியாமல் இருந்து சொர்க்கம் கொண்டு செல்லும் என்று உண்மையாக இருந்தால் இவர்களை காவிரி என்று சொன்னது அர்த்தம் இல்லாமல் கொள்வது. இதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். எப்படி? கலிமாவை ஒருவர் சொன்னால் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறார், ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதற்கு பிறகு உங்களோடு வாழ்ந்தால் சில விஷயங்களை செய்ய வேண்டிய விஷயங்களை செலவிருக்கின்றதை விட்டால் ஆஜராகி விடுவார், தடுக்கப்பட்ட விஷயங்களை செலவிருக்கின்றதை செய்தால் ஆஜராகி விடுவார். உதாரணத்துக்கு ஒருவர் கலிமாவை சொல்லிவிட்டார், கலிமாவை சொன்னதற்கு பிறகு அவருக்கு இஸ்லாம் சொல்லுகிறது இந்த விசிறு தொழிலை தொழுங்கள் ஏவர், இவர் கொள்ளவில்லை, ஆஜராக மாட்டார். இது நன்றாக கொள்ளப்படும். ஒருவர் கலிமாவை சொல்லிவிட்டார் முஸ்லிம், இன்றைக்கு நாங்கள் சொல்லுவதை மறுக்கவில்லை. இன்றைக்கு ஒருவர் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அவர் முஸ்லிம் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் மறுக்கவில்லை. வெறுமனே புதுநூல் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் கலிமா சென்றவர்களை நரகவாசி என்று கூறுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். நாங்களே சொல்லுகின்றோம், இன்றைக்கு யார் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்றாரோ அவர் முஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இதற்கு பிறகு அவர்களுக்கு விஷயங்கள் வரும். ஏவல் விலகல், இந்த ஏவலில் சிலர் இருக்கின்றன, சில ஏவல்களை செய்யாவிட்டால் காபிராக மாட்டார், ஆனால் சிலரை செய்யாமல் விட்டால் காபிராக. உதாரணம், ஒருவர் இந்த கலிமாவை சொன்னது முஸ்லிமாக, இவரை பார்த்து குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்றது இந்த விசிறு தொழுவதை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வும் கட்டளை. ஒருவர் மரணிக்கு வரைக்கும் விசிறு தொழவில்லை, இவர் காஃபிர் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, காஃபிர் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களுக்கு ஒரு தொழுகை கூட்டப்பட்டிருக்கின்றது, அதை சொல்லுங்கள். ஆனால் ஒருவர் கலிமாவை சொன்னவர் மரணிக்கு வரைக்கும் விசிறு தொழவில்லை, ஆஜராக மாட்டார். இதே போன்று அல்லாஹ்வுடைய இன்னொரு ஏவல் இருக்கின்றது. நீங்கள் சாப்பிடும் போது வலது கையால் சாப்பிடுங்கள் ஏவல். ஒருவர் இடது கையால் மரணிக்கு வரைக்கும் சென்றார், வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இவருக்கு தண்டனை என்ன அது அல்லாஹ்வுக்கு தெரியாது, அதை பற்றி சொல்ல வேண்டும். இந்த ஏவலை விட்டதால் காதலாக. இன்னொரு ஏவல் இருக்கின்றது அல்லாஹ்வுடைய, இதை செய்யாவிட்டால் காதலாக. உதாரணம், ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுகிறார், சொன்னதற்கு பிறகு இவர் தொழ வேண்டும், அப்படியே முட்டலாம், தொழுகையை நிலைநாட்டுகிறார். ஒருவர் தொழவில்லை, மரணிக்கு வரைக்கும், இவர் காதலாக. கலிமா முறிந்து விட்டது, ஆனால் விசிறை விட்டதனால் கலிமா முறியவில்லை, இந்த தொழுகை விட்டதனால் என்ன கலிமா முறிந்து விட்டது. இதே போன்று பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியின் கடைசி நபி என்று நம்ப வேண்டும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் ஒருவர் இவர்கள் கடைசி நபி என்று நம்பவில்லை, கலிமா முறிந்திருக்கிறது, எனவே நான் காதியால் குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை.
ஒருவர் இந்த ஹதீஸை நம்பவில்லை, கலிமா முடிந்துவிட்டது. எனவே நான் உருவாக காத்திருந்தார். அல்லாஹ் வேறு, படைப்புகள் வேறு என்று நம்ப வேண்டும். அல்லாஹ். ஆனால் ஒருவர் எந்த ஒன்று என்று நம்புகிறார். இதை அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த படைப்புகளை நம்பவில்லை. கலிமா முடிந்துவிட்டது காசு. எனவே அப்துல் காசு என்று பற்றாக்குகிறார். எனவே தேவன் ரெண்டு வகை. சிலந்திருக்கின்றன விட்டால் காசுராக மாட்டார், சிலந்திருக்கின்றன விட்டால் காசுராக விடுவார். இதே போன்று தடை. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதும் சில விஷயங்களை அல்லாஹ் தடுக்கின்றான். இதிலே சிலரும் இவர் என்ன செய்கின்றார், கவர்ந்து கொள்ளாமல் செய்கின்றார், காசுராக மாட்டார், கலிமா முடியாது. உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு செருப்பு அணியாதீர்கள் தடை. ஒருவர் இந்த கலிமாவை சொன்னதற்கு பிறகு இருந்து கொண்டு செருப்பு அணிகின்றார், மரணத்துவன் இப்படி செய்கின்றார். இவர் இந்த உலகத்தில் காவிரி தீர்ப்பு வழங்க முடியாது, வழங்கப்படுவதில்லை. இவர் பாவி. இதே நேரத்தில் அல்லாஹ் தஆலாவோ அவருடைய தூதரோ ஒரு தடை செய்திருக்கின்றார்கள். உதாரணமாக இடது கையால் சாப்பிடாதீர்கள். ஒருவர் இடது கையால் சாப்பிடுகின்றார், காசுராக மாட்டார், கலிமா முடியாது. ஆனால் இதற்கு கண்ணனை அது இரண்டாவது விஷயம். இன்னொரு தடை இருக்கின்றது, அதை செய்தால் காசுராக. எப்படி அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், தடுக்கின்றார். எப்படி? நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்காதீர்கள். ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லிவிட்டு யா முஹியத்தீன் என்னை காப்பாற்றுங்கள் என்றார். யா அலி கௌஸ் அலியே என்னை காப்பாற்றுங்கள் என்றார். யா நாகூன் இந்திரா சாஹிப் கௌஸ் என்னை காப்பாற்றுங்கள் என்றார். இவர் காபிராக இருந்தார், கலிமா முறிந்து விட்டது. இதே போல ஒருவர் கலிமாவை சொல்லிவிட்டு சூன்யம் செய்கிறார். சூன்யம் செய்வது தடை. இவர் இந்த தடையை மீறி செய்கின்றார், காபிராக இருந்தார். இதே போன்று ஒருவர் அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்ற விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய கருத்தை பிடித்து இருங்கள், ஒன்றாக பிரியாதீர்கள். ஆனால் ஒருவர் பிரிந்திருக்கின்றார், கலிமா முடிந்துவிட்டது. இதைத்தான் நாங்கள் கூறுவோம், கலிமா முடிந்துவிட்டது. ஏன்? அல்லாஹ் தஆலா குர்ஆனை தெளிவாக சொல்லினால் பிரிந்திருக்கிறது. திருத்தை எவர் செல்கின்றாரோ அவர் நிரந்தர நரகம், அவர் நிரந்தர நரகத்திற்கு செல்வார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அனைவரையும். எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கம் ஹராம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏழே பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ பகிரங்கமான வழிகளிலே போய்விட்டார், நிரந்தர நரகம் என்று வருகின்றது. எனவே கலிமா முறிந்துவிட்டது. இப்போது என்ன நாங்கள் கூறுகின்றோம், ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேராமல் வெளியில் பிரிந்திருக்கின்ற பிரிவுகளில் உள்ளவர்களுடைய கலிமா முறிந்துவிட்டது. பிரிந்திருக்கின்றார்கள், சூன்யம் செய்கின்றார்கள், ஆசிரம் பார்க்கின்றார்கள், சாமூகத்தில் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு அரசு பணியிடுகின்றார்கள். இப்படி எத்தனையோ தடைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது கலிமாவை முறித்துவிடும். எனவே கலிமாவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன என்பதை பிரிவினோட உலமாக்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த 3 பாட்டியுடைய கலிமா முறிந்துவிட்டது என்று பத்வா கொடுத்திருக்கின்ற காரணம். இதைத்தான் நாங்களும் சொல்லுகின்றோம். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற வேண்டும். ஒரு சத்தியத்தை இந்த உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சென்றுவிட வேண்டும் என்பதால் எங்களுடைய நோக்கம். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களால் மற்றவர்களை அடக்கி கட்டுப்படுத்தி எடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. உமா அனைவரும் இல்லைன்பதா நீங்கள் எதிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அது அவர்கள் சிந்தித்து பார்த்து சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பிழை என்றால் எங்களை திருத்தி அவங்களுடைய கடமையாகும். எனவே இந்த கலிமா என்பது இதுதான்.
ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு சில ஏவப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன, அவைகளை செய்ய வேண்டும். தடுக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன, அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஒருவர் வாழ்ந்தால்தான் அவர் தோற்றம் செல்வார். இல்லாமல் வெறுமனை இந்த கலிமாவை மட்டும் சொல்வதனால் சொல்லி வாழ்ந்தால் அவர் சொர்க்கம் செல்வார் என்பது பிழையான விளக்கம். ஏனென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கிய இஸ்லாம் ஈமான் என்பது இந்த கலிமா மட்டுமல்ல. எனவே பரிபூரணமாக இஸ்லாம் என்பது ஒரு பரிபூரணமான வாழ்க்கை திட்டம். யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறியோ, அதை வெறுமனை நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று கூறியோ, அதை சிறியிலிருந்து ஒழிந்து விட்டேன் என்று கூறியோ, அதை நான் மதமாறி விட்டேன் என்று கூறியோ, அதை அந்த அமீருக்கு கையை கொடுத்து நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று கூறியோ, ஜமாஅத்தில் முஸ்லிம்களுக்குள் நுழைந்து மரணத்துக்கு வரை அதில் இருந்தால் அவர் சொர்க்கம் செல்வார். பிரிவுகள் இருந்தால் நரகம் என்று அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இப்போது பாருங்கள், இந்த கலிமாவை சொல்லி இந்த கலிமா இவரை கலிமாவுக்கு முரணான ஒரு விடயத்தை செய்தால் இந்த கலிமா முடியாது, கடைசி வரைக்கும் இவரை சொர்க்கத்தை எதிர்த்து என்பது சரியாக இருந்தால் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஜ மின் ஜமாஅத்தில் முஸ்லிமீன், ஜமாஅத்தில் முஸ்லிமீனிலிருந்து ஒரு வெளியேறினால் ஃபகத் கலஹ உபகத்தல் இஸ்லாம் முஸ்லிமீன், தன்னுடைய கருத்து இஸ்லாத்தை கலைந்து விட்டார். கலிமா முடிந்து விட்டது என்பதால் கருத்து. ஆகவே கலிமாவை ஒழிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை என்பதை பிழை, கலிமாவை ஒழிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன என்பதை சிறிய உலமாக்கள் ஏற்றிருக்கிறார்கள். எனவேதான் இந்த 3 பாட்டுகளுக்கு கலிமா முடிந்துவிட்டது என்று அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் செல்லவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், நீங்கள் எப்படி நரகம் செல்வீர்கள், பெரியவர்கள் நரகம் செல்லும் என்று கேட்கின்ற கேள்விக்குரிய சுருக்கமான விட இதுதான். இதை பற்றி விளக்கமாக பேசுவதா இருந்தால் இன்னும் நீண்ட ஒரு நேரம் எடுக்கும். இது போன்று இன்னும் சில கேள்விகள் வந்திருக்கின்றன, அந்த கேள்விகளுக்கு நான் விடையளிக்க வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். சென்ற வார பதில் மூலம் ஒரு அமீர் இருக்க வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்று விளங்கினோம். இங்குள்ளவர்கள் உங்களிடமிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், நீங்கள் உலக அமீரிடமிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த உலக அமீர் யாரிடமிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்? அமீருடைய வரலாற்றை சுருக்கமாக தரவும். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தலைமைத்துவம் பாகிஸ்தான் கராச்சியில இருக்கிறது. இப்ப இவருடைய கேள்வி, இப்ப ஒருவர் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நுழைந்தால் சொர்க்கம் என்று சொல்லுகின்றனர். சரி, இங்குள்ளவர்கள் உங்களிடத்தில் வந்து பையத்து செய்வார்கள். நீங்கள் அந்த உலகளாவிய அமீர் பாகிஸ்தானில் இருக்கின்ற இஸ்தியாக் அகமதிடத்தில் நீங்கள் பையத்து செய்திருக்கின்றீர்கள். சரி, அந்த அமீர் யாரிடத்தில் பையத்து செய்தார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சரி, இப்ப பாருங்க, இஸ்லாம் இல்லாமல் அழிந்துவிட்ட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அனைவருக்கும் தெரியும், முஸ்லிம்கள் இருக்கவில்லை, தனிப்பட்ட ஒரு மனிதர் எங்கேயாவது இருந்திருக்கலாம், ஒரு ஜமாஅத்து கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது முஸ்லிம்கள் இல்லை. அவர்கள் வந்து மக்களை அழைத்தார்கள், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கலிமாவின் மூலம் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ ஒரு கேள்வி வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வந்து கலிமா சொன்னார்கள், அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று ஒரு கேள்வி வருகின்றது. இதே போல ஒரு கேள்வி வருகின்றது, அவர்கள் யாரிடத்தில் கலிமா சொன்னார்கள்? அவர்கள் யாரிடத்தில் கலிமா சொன்னார்கள்? எனவே இதிலிருந்து என்ன விளங்குகிறது? ஒருவர் முஸ்லீமாவதாக இருந்தால் அந்த கலிமா பையத் இதை செய்து இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். கலிமா பையத்து ரெண்டு ஒன்று. சில ஹதீஸில் கலிமா சொல்லி அஸ்லம் இஸ்லாத்தை ஏற்றார்கள் வருகிறது, சில இடத்தில் பையத்தை செய்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் வருகிறது. இப்படி ஹதீஸில் வருகின்றது. எனவே ஒருவர் அந்த ஜமாஅத்தில் முஸ்லிம்களின் அமீரிடத்தில் அல்லது அந்த அமீரால் நியமிக்கப்பட்ட அமீர்களிடத்தில் சென்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்.
ஆனால் அந்த அமீர் யாரிடத்தில் பையத்தை செய்வது என்றால் அவருக்கு மேல் ஒரு அமீர் இருந்தால் அவர் பையத்தை செய்வார். அமீர் இல்லை என்ன செய்வது? இஸ்லாம் இல்லாமல் போய்விடும். அமீர் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை என்பது கருத்து. எனவே இஸ்லாம் தொடர்ந்து இருக்குமா? தொடர்ந்து இஸ்லாம் இருக்கா? விடுபட்டு தான் வரும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகள் நீங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய தலைவரையும் குடிக்கும்படியும் பிரிவுகளை விட்டு ஒதுங்கும்படியும் கூறுகிறீர்கள். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இமாமும் இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மரத்தின் வேலை கடித்துக் கொள்வது, மரணிக்க வேண்டும். திடீர்னு விளக்குகிறது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாமல் சில காலங்கள் இருக்கும். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாத காலங்களில் இஸ்லாம் முஸ்லிம்கள் தனிப்பட்ட ஒரு மனிதர் 2 மனிதர் எங்கேயாவது இந்த ஹதீஸை குர்ஆனை விளங்கி ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் ஜமாஅத்து இப்படியும் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதர் இந்த இஸ்லாத்தை விளங்கி ஹதீஸ் குர்ஆனை பார்த்தால் தெளிவாக தெரிகின்றது எல்லாம் திருத்தல். உடனே என்ன செய்கிறார்? அவர் தனியை ஒதுங்கி வீட்டிலே சொல்லி கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு பிரிவிலும் சேரவில்லை. இப்போது பாருங்கள், இவரை பார்த்து இன்னொரு மனிதர் இவரை சந்தித்து வழங்கி அவரும் ஒழுங்குகிறார். அதற்கு பிறகு இன்னொருவர் வந்து ஒழுங்குகிறார். 3 பேர்கள் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 பேர்கள் சேர்ந்ததும் என்ன செய்ய வேண்டும்? ஹதீஸ் வருகின்றது. குர்ஆன் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. எல்லா காலத்திலும் வாழ்கின்ற முஸ்லீமை விழித்து குர்ஆன் கூறுகின்ற ஒரு சட்டம். எனவே ஒரு முஸ்லீம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். எல்லாம் பிரிவு இருக்கின்றது. ஒருவர் குர்ஆனை விளங்கி பார்த்தால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒன்று அமீர் கிடையாது. எனவே இந்த ஹதீஸில் நாம் ஒதுங்க வேண்டும் என்று ஒதுங்கினால் இவரோடு ஒருவர் 2 பேர் சேர்ந்து 3 பேர் ஆகிவிட்டார்கள். இப்போது இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய கையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். பிடித்து ஒரு கூட்டமாக ஆகுங்கள். ஹதீஸ் சொல்லுகின்றது, லா யஹில்லு லிஸலாஹத்தி நஃபரின் யகூனூன ஃபி அர்தில் ஃபராத். எந்த உலகத்தில் 3 பேர்கள் இருக்கின்றார்களோ இல்லா அம்மரு அலைஹிம் அஹதஹும், அவர்களில் ஒருவரை அமீராக நியமிக்காமல் அவர்கள் வாழ்வது கூடாது என்ற ஹதீஸ் வந்ததும் இந்த 3 பேர்களும் ஒருவரை அமீராக நியமிக்கிறார்கள். நியமித்தவுடன் அந்த அமீரிடத்தில் இந்த 2 பேரும் பையத்தை செய்வார்கள். அந்த அமீர் யாரிடத்தில் பையத்தை ஒரு அமீர் கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் முன்பு யாரும் இருக்கவில்லை. தனியே வந்து இஸ்லாத்தை செல்லும் போது மற்றவர்களுக்கு கலிமாவை கூறும்படி இஸ்லாத்தை எடுத்தார்கள். அவர்கள் கலிமா கூறுவதற்கு அங்கு வாய்ப்பு. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. எப்படி ஒரு இமாம் சொல்லியிருக்கின்றார், பின்னால் உள்ளவர்கள் எல்லாம் அந்த இமாமை பின்பற்ற இவர் யாரை பின்பற்ற இவருக்கு முன்னால் ஒரு இமாம் இல்லை. இப்படித்தான் இந்த சத்தியம் என்பது அந்த கூறு சத்தியத்தை ஆரம்பிக்கின்றவர் மற்றவர்களுக்கு இந்த கலிமாவை கூறும் கூட்டு இஸ்லாத்தை எடுப்பார். இவருக்கு கலிமாவை ஒதுக்கி வாய்ப்பு இவர் குர்ஆனை பின்பற்றுவார். எனவே இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவானது. இந்த புகாரி ஹதீஸ் என்ன வந்தங்கள் பாருங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இமாமும் இல்லாவிட்டால் என்ன செய்ய என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒதுங்குங்கள் என்று. இந்த ஹதீஸ் தெளிவாக காட்டுகின்றது, சில காலங்களில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாமல் இருக்கும். ஆனால் பிரிவில் உள்ள உலமாக்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், ஜமாஅத் இஸ்லாம் என்பது இல்லாமல் போகாது, தொடர்ந்து அந்த இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்பது குர்ஆன் ஹதீஸ், அது இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்குமா? முஸ்லிம் கூட்டம் இது இல்லாமல் போகும் என்பது இந்த ஹதீஸ் ஆதாரம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று. உடனே அவங்க சொன்னாங்க, ஒழுங்குங்கள். அப்படி தொடர்ந்து இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் என்றால் சொல்லியிருப்பார்கள், அந்த ஜமாஅத் இல்லாமல் போகாது, அது தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். எனவே இந்த ஹதீஸ் தெளிவாக காட்டுகின்றது, ஜமாஅத்து இல்லாமல் இருக்கும். இப்படி இல்லாமல் இருந்து திரும்ப இந்த ஜமாஅத் உருவாகின்ற நேரத்தில் இப்படி ஒருவர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒதுங்கிவிட்டால் இவர்களுக்கு மத்தியில் ஒரு அமீரை நியமிக்க வேண்டும். இதற்கு ஆதாரம் வாக்கத்து மூன்று ஹபலில்லா என்று அல்லாஹ்வுடைய வசனம். இவர்கள் 3 பேர் தான் முஸ்லிம்கள். இப்போது அடுத்தது வருகின்ற எந்த ஒரு நாட்டிலும் 3 பேர்கள் இருந்தால்
ஒருவரை அமீராக நியமிக்காமல் வாழ்வது கூடாது என்ற ஹதீஸின் அடிப்படையில் இவர்கள் ஒரு அமீரை நியமிக்கிறார்கள். இந்த அமீருக்கு இவர்கள் பையத்தை செய்வார்கள், பையத்தை எடுப்பார்கள். இவர்கள் தான் முஸ்லிம்கள். இதற்கு பிறகுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முஸ்லிம் கூட்டம். இவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்கவில்லை, முஸ்லிம்களாக ஆனார்கள். முஸ்லிம்களாக ஆனவுடன் முஸ்லிம் கூட்டமாக இருந்தது. இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இப்போது இந்த காலத்தில் இருக்கின்றவர்கள் மற்றவர்கள் பிரிவில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் இந்த ஜமாஅத்துக்குள் வந்து நுழைய வேண்டும், நுழைந்து பையத்தை செய்து சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சேர்ந்தால் தோற்றம் வராமல் பிரிவிலே இருந்து அப்படியே மறைந்தால் இந்த ஹதீஸின்படி நரகம் செல்ல வேண்டி வரும். அல்லாஹ் ஒவ்வொருவரும் காப்பாற்ற வேண்டும். சரி, இதுதான் இந்த வழிமுறை. இப்போது சிலர் சொல்லுகின்றார்கள், உலமாக்கள் மக்களை திசைகளுக்கு கூறுகின்றார்களாம், ஹதீஸிலே வருகின்றது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாவிட்டால் நீங்கள் பிரிவுகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி மரத்தின் வேலை கட்டுங்கள் என்றுதான் வந்துவிட்டது. இப்படி இருக்க இன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த கூட்டத்தை உருவாக்கியவர் பாகிஸ்தான் மசூத் அகமது. இவர் ஏன் இந்த ஜமாஅத்தை உருவாக்கினார்? ஹதீஸிலே வருகின்றது மரத்தின் வேலை கடிக்கும். இவர் ஏன் ஜமாஅத்தை உருவாக்கினார்? ஜமாஅத்தை உருவாக்கும்படி வரவேண்டிய எந்த ஒரு வேலையை முன்வைக்கிறார். முன்வைத்து இந்த ஜமாஅத்தை உருவானது பிள்ளை. மசூத் அகமது அவர்கள் காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை என்று சொன்னால் அவர் ஒதுங்கி இருந்திருக்க வேண்டும், மரத்தின் வேலை கழித்துக் கொண்டு. ஏன் ஜமாஅத்தை உருவாக்கினார் என்று ஒரு வேலையை கேட்டு இதுல சேர விடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார். இது அல்லாஹ் ஒருவேளை அவர்கள் விளக்கம் இல்லாமல் இந்த வேலையை முன்வைக்கலாம். எனவே இதற்குரிய விளக்கத்தை நாங்கள் கொடுப்பது எங்களுடைய கடமை. இப்போது பாருங்கள், ஒருவர் குர்ஆன் ஹதீஸை வைத்து இது பிரிவுடைய காலம் என்று நினைத்து இந்த மசூதாவை ஒதுங்கினார். இவரை பார்த்து இன்னும் 2 பேர்கள் ஒதுங்கினார்கள். ஒதுங்கியவுடன் இவர்கள் முஸ்லிம்கள். இவர்கள் தான் முஸ்லிம்கள், முஸ்லிம் கூட்டம். எனவே ஜமாஅத்தை இவர் உருவாக்கவில்லை. இந்த 3 பேர்களும் முஸ்லிம் கூட்டமாகிவிட்டார். இப்போது இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, 3 பேர்கள் ஒரு ஜமாஅத்தை உருவாக்குகிறது. ஒரு அமீரை நியமிக்கிறது. அமீரை நியமித்ததும் அது ஜமாஅத்தாக மாறிவிட்டது. 3 பேர்கள் சேர்ந்தால் கூட்டம். இது கூட்டமாக ஆகிவிட்டது. இது அமீரை நியமிக்கிறது. இது அல்லாஹ்வுடைய அவருடைய தூதருடைய கட்டளை. ஒரு கூட்டமாக இருங்கள், அமீரை நியமிங்கள் என்பது கட்டளை. இந்த அடிப்படையில் தான் மசூத் அகமது இந்த அமீரை அமீராக மற்றவர்கள் பயிற்சி செய்தார்கள், ஒரு கூட்டமாக ஆனது. இப்போது இவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜமாஅத்தை உருவாக்குவது பிழை. இவர் வழக்கின் வேலை கருத்தில் கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நாம் அந்த ஆளுநருக்கு கேட்கின்றோம், நீங்கள் சொல்வதை போட்டு இப்படி இந்த ஜமாஅத்து உருவாக முடியாது, இவர்கள் ஒரு அமீரை நியமித்து பயிற்சி செய்வதை அவர்கள் தனித்தனியாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்ற இது சரியாக இருந்தால் நாங்கள் கேட்கின்றோம். இவர்களே சொல்லுகின்றார்கள், இப்போது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உலகத்தில் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை என்று எங்களை சொல்லுகின்றார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை. ஒரு 5 நிமிடத்திற்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை. நீங்களே சொல்லுகிறீர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உலகத்தில் இல்லை. அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீன்கள் என்ன? அது உமர், உஸ்மான், அலி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இருந்தார்களே, அவர்கள் இருந்த காலத்தில் உள்ளதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஒரு ஹிலாஃபத் இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும், அதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை, இதுவும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் இவர்கள் முரண்பாடுகிறார்கள். இவர்கள் இன்னொருத்தில் கேட்டுக் கொள்கிறார்கள். ஒரு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்று ஒரு இந்த மின்ஹாஜுன் நுபுவா நான் எப்படி சட்டம் போடுறேன், எப்படி நான் இந்த சத்தியத்தை கொண்டு வந்தேனோ இதே போன்று ஒரு கிராமத்தை திரும்ப வருகிறார். சரியான கபூதா இதே போன்ற ஒரு கிராமத்து வருமா பிறகு அது எந்த கிராமம்? எல்லா பிரிவுகளும் ஏற்றுக்கொள்வதால் அது மகஜூடைய கிராமம். அது மகஜூடைய கிராமம். ஈசானத்தில் இருப்பாரு, மகஜூத் இருப்பாரு. கிலாபத் முழு உலகமும் இருக்கலாம். இது கிலாபத்தா இல்லையா? கிலாபத். யார் ஒரு அமீர்? மகஜூத்.
ஈசா நபி அவர்கள் வரும்போது மஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள் தொழுகிறீர்களே. ஆனால் ஈசா நபி சொல்லுவார்கள் நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் தான் இந்த ஜமாஅத்துடைய இமாம், நீங்கள் தொழுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே மஹதி கலீஃபா ஒரு கிலாபத் இருக்கின்றது, பல பட்டாளம் இருக்கின்றது. இது என்ன ஜமாஅத்து? ஜமாஅத் இஸ்லாமியா, இஹ்வானுல் முஸ்லிமீனா, தௌஹீதா, அன்சார் சுன்னah முஹம்மதியாவா, சுன்னத்துல் வல் ஜமாஅத்தா? இவர்களை ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு கிலாபத்து வந்தால் அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இப்போது நான் கருதுகிறேன், நீங்கள் கூறுகின்ற பிரகாரம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இப்போது இல்லை. ஒவ்வொருவரும் தனித்தனி எப்படி இருந்தால் அந்த கிலாபத் எப்படி வரும்? அந்த மஹதில் வந்து தனியாக எப்படி ஜமாஅத்தை உருவாக்குவது? இந்த ஹதீஸின் படி மஹதிக்கு உருவாக்க முடியாது. அவரும் ஒன்று இருக்க வேண்டும். எப்படி ஜமாஅத்து வரும்? எனவே பாருங்கள், இவர்கள் முரண்படுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலும் கிலாபத்து வருமா, அந்த கிலாபத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் மஸ்ஊத் அஹ்மத் இந்த இப்படி ஒரு ஜமாஅத்தா ஆனது பிழை என்று சொல்லுகிறார்கள். அப்ப நீங்கள் சொல்வது போன்று மஸ்ஊத் அஹ்மத் இப்படி ஒரு கூட்டமாக ஆடி ஒரு அமீரை நியமித்துக் கொண்டு ஜமாஅத்துல் முஸ்லிமாக ஆனது பிழை என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் நீங்கள் எந்த கிலாபத்தை நோக்கி செல்கிறீர்கள்? எப்படி கிலாபத்து வர முடியும்? ஹதீஸின் படி ஒவ்வொருவரும் வேலை கழித்துக் கொண்டு ஒதுங்கினால் எப்படி கிலாபத்து வரும்? எந்த கிலாபத்தை நோக்கி செல்கிறீர்கள்? எனவே முரண்பாடு. இவர்கள் விஷயத்தை விளங்காமல் சொல்லுகின்றார்களா, அல்லது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் யாரையும் சேர விடாமல் தடுப்பதற்கு சொல்லுகின்றார்களா? இது அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை அறிவார். ஆனால் இவர்கள் தெளிவான முரண்பாட்டிலும் விளங்குகிறது என்பது தெளிவாக காட்டுகின்றனர். இது விளங்குகிறது உங்களுக்கு நினைக்கின்றன. இவர்கள் சொல்வது போன்று ஒவ்வொருவரும் வேலை கழித்துக் கொண்டு தானாக இருப்பதாக இருந்தால் இந்த கிலாபத்து வர முடியாது. ஒவ்வொரு காலத்திலும் இப்படி விளங்குவர் வேலை கழித்துக் கொண்டு ஒதுக்கி விடுவார். எப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவாக முடியும்? ஆனால் கிலாபத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லுகிறார். எனவே முரண்பாடு, இதில் முரண்பாடு இருக்கிறது, சந்தேகம் இல்லை. எனவே விளங்காமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சுன்னத்து இதுதான். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும், இல்லாமல் போகும், திரும்ப வரும். இதற்கு ஆதாரம் சொன்னார்கள், ஜமாஅத்துல் வலா இமாம் என்று கேட்ட போது ஒழுங்கி விடுகிறார். அது ஹதீஸ் வருகின்ற சரியான ஹதீஸ் முஸ்லிமில் பதஅல் இஸ்லாம் கரீபா வஸயஊது கரீபா. எப்படி இஸ்லாம் தோன்றியதோ இதே போன்ற ஒரு காலத்தில் தோன்றும் என்றார்கள். அது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வந்து இஸ்லாத்தை சொன்னார்கள். கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அப்படி நிகழ்ச்சி செய்தார்கள். ஒரு கிலாபத்து தோன்றியது. ஆரம்பத்தில் இஸ்லாமில் இல்லாமல், முஸ்லிம்கள் இல்லாமல் இருந்து மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வந்த போது எல்லா மக்களும் புதினமாக பார்த்தார்கள். ஒவ்வொன்றும் புதிதாக இருக்கின்றது. சிலை வணங்கக்கூடாது என்று கூறுகிறார், அடுத்து பணியிடக்கூடாது என்று சொல்லுகின்றார், அந்த சிலைகளை அழைக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார், நாங்கள் அனைவரும் நரகம் என்று சொல்லுகின்றார், மூதாதையர்கள் நான் நரகத்தின் உலகை கட்ட என்று சொல்லுகின்றார். இது என்ன புதினமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாம், இஸ்லாம் ஆரம்பித்தது கரீபா, அற்புதமாக மிக குறைந்த மக்களை கொண்டு ஆரம்பித்தது. இதே நிலை அவர்கள் திரும்பும் என்றார்கள். தூபாலில் குரபா சொன்னார்கள், அந்த காலத்தில் அந்த குறைவாக இருக்கின்றவர்களுக்கு, மனிதர்கள் புதினமாக பார்க்கின்றவர்களுக்கு சுபசோபம் உண்டாகாது. எவர்கள் புலிதோடு புதைத்தார்களோ அந்த சின்னாக்களை எல்லாம் உயிர்ப்பிப்பார்கள் என்றார்கள். அதைத்தான் இன்னைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செய்து கொண்டிருக்கின்றது. விடுபட்ட சின்னாக்கள் என்று 3 பதிவு நாளாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இதிலே நாங்கள் இவர்களால் புலிதோடு புதைக்கப்பட்ட சின்னாக்களை உயிர்ப்பித்து காட்டியிருக்கின்றோம். இன்னும் இருக்கின்றன, தொடர்ந்து அது நடக்கும், எந்த சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்திருக்கின்றது. எனவே ஒவ்வொருவரும் வேலை கழித்துக் கொண்டு இருப்பதாக இருந்தால் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? திரும்ப இதே போன்று ஒரு வரும் என்று சொன்னார்கள், இன்னொரு கிராமத்தில் வரும் என்றார்கள், ஆசிரியர்கள் வருவார்கள். ஒவ்வொருவரும் வேலை கழித்துக் கொண்டால் எப்படி வரும்? எனவே குர்ஆன் ஹதீஸோடு நிற்பட்டலாம். இந்த பிரிவு காலத்தில் யார் குர்ஆன் ஹதீஸை விளங்குகிறாரோ அவர் உடனே இந்த தெளிவுகளை விட்டு ஒதுங்கி தனியே இருக்க வேண்டும்.
இவரை பார்த்து இன்னும் ஒருவர் வந்தார், 2 பேர். அப்போது தங்கை இருக்க வேண்டும். இதற்கு பிறகு இன்னொருவர் வந்து விட்டால் 3 பேர். இப்போது இவர்களுக்கு கட்டளை, நீங்கள் ஒரு அமீரை தெரிவு செய்யுங்கள். இவர்கள் 3 பேர் ஒருவரை அமீராக தெரிவு செய்து இவர்கள் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அவர் குர்ஆன் ஹதீஸை வைத்து வழிநடத்துவார். இதைத்தான் ஹதீஸ் சொல்லுகிறது, ஒரு காட்டிலோ ஒரு நாட்டிலோ 3 பேர் இருந்தால் அமீரை தெரிவு செய்யாமல் வாழ்வது ஹராம். இது கியாமத் நாள் வரைக்கும் இந்த ஹதீஸ் சட்டம் இருக்கின்றது. இதே போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜமாத் ஆனதும் ஜமாத்துல் முஸ்லிமீன் இப்போது பிரிவுகள் கட்டளை என்ன, இந்த பிரிவுகளை விட்டு ஒழுங்குங்கள். ஜமாத்துல் முஸ்லிம் இமாமும், இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனையும் இமாமும் பிடித்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. எனவே அந்த 3 பேர் 2 பேர் இவருக்கு பயிற்சி செய்வார்கள். இவர் பயிற்சி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. இது குர்ஆன் ஹதீஸ் வழியில் இதுதான் இஸ்லாம் என்பது. இந்த அடிப்படையில் மசூத் அகமது அவர்களை மற்றவர்கள் அமீராக நியமித்து பயிற்சி செய்தார்கள். ஜமாத்துல் முஸ்லிமீன் உருவானது. அவர்கள் பயிற்சி செய்வதற்கு ஒருவரும் கிடைக்கவில்லை. இதே போன்றுதான் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் நின்றுக்கூடியது இன்னும் சில காலங்களுக்கு ஒருவேளை இல்லாமல் போகலாம். இடம்பாடு இருக்கின்றது, இல்லாமல் போவதற்கும் இடம்பாடு இருக்கின்றது. தொடர்ந்து இது வளர்ந்து இதிலே அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் உருவாகுவதற்கு இடம்பாடு இருக்கின்றது. மஹதி அலைஹிஸ்ஸலாமுடன் போய் இந்த ஜமாத் சேர்வதற்கு இடம்பாடு இருக்கின்றது. அந்த இடையிலே அறுபட்டு இந்த ஜமாத் இல்லாமல் போய் மூன்று ஜாதிய காலம் தோன்றி எல்லா பிரிவுகளும் இருந்து மக்களை நரகத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கும் போது திரும்ப யாராவது ஒருவருக்கு சத்தியத்தை குர்ஆனுக்கு விளங்கி ஒழுங்கி திரும்ப இன்னொருவர் வந்து ஒழுங்கி இன்னொருவர் வந்து ஒழுங்கி அவர்கள் திரும்ப ஒருவர் அமீராக ஜமாத்துக்கு உருவாகிறார்கள். இல்லையா, நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மஹதி எப்படி வருவார்கள். ஒன்று, மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு வரும்போது அந்த கூட்டத்துக்குள் மஹதி பிறந்து வரும்போது அங்கே இருக்கின்ற ஆமீர் மரணித்து இவர் தெரிவு செய்யப்பட்டு அமீராக ஆகும். இப்படி ஆக முடியும். ஒன்று. அப்படி அல்ல, ஜமாத்துல் முஸ்லிமீன் இல்லாமல் இருந்து இந்த மஹதி இந்தியாவை பிறந்து வளர்ந்து வந்து இந்த குர்ஆன் ஹதீஸை பார்த்து விளங்குவார்கள். அந்த காலத்தில் ஜமாத்துல் முஸ்லிமீன் இல்லை, எல்லாம் பிரிவு. இவர்கள் தனியை ஒதுங்குவார்கள், இவர்களோடு இன்னும் 2 பேர் ஒதுங்குவார்கள். ஒதுங்குவதற்கு பிறகுதான் ஜமாத்துல் முஸ்லிமீன் உருவாகும். இப்படி இல்லாமல் இந்த ஜமாத்து உருவாவதற்கு என்ன வழி இருக்கின்றது? எனவே ஒன்றும் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் இப்படி தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து போய் மகத்துடன் சேரும், அதிலிருந்து திரும்பலாம் உருவாகலாம். அல்லது மஹதி அலைஹிஸ்ஸலாம் புறப்படுவதற்கு முன்னால் அழிந்து திரும்ப அவர்கள் தனியை பிறந்து இந்த ஜமாத்து உருவாகலாம், ஒரு ஜமாத்து ஆவார்கள். எனவே இவர்கள் செல்வது போன்று இப்படி அனைவரும் வேலை கழித்துக் கொண்டுதான் இந்த ஜமாத்து ஒரு காலம் உருவாக முடியாது, முஸ்லிம்கள் தோன்றவும் முடியாது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரவும் முடியாது. இந்த அடிப்படையில் தான் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் தோன்றியது. இது குர்ஆன் ஹதீஸ் விளக்கம். குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்லுகின்றது. இது பிழை என்று யாராவது நினைத்தார், இது இப்படி அல்ல என்றால் அவர்கள் நேரடியாக வந்து எந்த நேரத்திலும் எங்களை அழைத்தால் நாங்கள் வருவோம், எங்களுக்கு விளக்கப்படுகிறது. நாங்கள் ஏழை பிரிவுகளை போல் யாரோடும் சண்டைக்கு செல்ல மாட்டோம், நீங்கள் வெளியே போகிறது விளக்க மாட்டோம், கோபிக்க மாட்டோம், சண்டை கொடுக்க மாட்டோம். எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் இந்த இடத்தில் நாங்கள் இருப்போம். அவர்கள் வந்து தெளிவாக விளக்கப்படுத்தி உங்களுடைய கொள்கை பிழை, நீங்கள் சொல்வது தவறு, இது பிழை, இது எல்லாம் இஸ்லாம், எல்லாம் சொர்க்கங்கள் என்று நிரூபித்து காட்டினால் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு ஆளும் வந்து இந்த பிரிவில் இருக்கின்ற எந்த ஒரு ஆளுமாவது வந்து அது இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், சவுதி அரேபியாவா இருக்கலாம், எந்த ஒரு அரபு நாடா இருந்தாலும் சரி, அல்லது இலங்கையில் இந்த புத்தகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு ஆளு வந்து இந்த நாங்கள் இருக்கின்ற இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸ் தொழில் பிழை, இந்த உம்மத்து பிரியவில்லை, எல்லா கூட்டமும் சுவர்க்கம் செல்லும், இப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவாகும் தவறு என்பதை தெளிவான குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபித்தால் நாங்கள் உடனே இந்த ஜமாஅத்தை விட்டு விடுவோம்.
ஒன்று. இரண்டாவது, இந்த பள்ளி இருக்கின்ற இந்த பள்ளி காணொலி அப்படியே அவருக்கே நாங்கள் இனாமாக கொடுத்து வருவோம். அவர்களை விட்டு பணம் எடுத்துக் கொள்ளலாம். அவருக்கு இது பிழைகள் இருந்தால் இந்த பள்ளியை எடுத்து தேவையில்லை. இருக்கின்ற பள்ளிகளோடு நாங்கள் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளி தேவையில்லை. எல்லாம் சரி என்று நிரூபித்தார். இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் நூலில் பிழை என்பதை தெளிவாக நிரூபித்தால் அது கடைசியில சத்தியத்தில் வந்து முடிந்தாலும் எப்படியோ ஒரு வகையை நிரூபித்து விட்டார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நிரூபித்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஜமாத்தை கலைத்து விட்டு ஏழை பள்ளிகளோடு சேர்ந்து கொள்வோம். இரண்டாவது, எங்களை நாங்கள் இருப்பதை பிழை என்று அவர் கண்டித்தால் நிரூபித்தார். எனவே நாங்கள் இருந்த இந்த பிழையை எங்களை காப்பாற்றியதற்காக வேண்டி நாங்கள் அவருக்கு இந்த இடத்தை அப்படியே கொடுத்து விடுவோம். அவர் இதை விட்டு இந்த பணத்தை அவர் எடுத்துக்கொள்ள அவருக்கு யாரும் முன்வர. ஆனால் நான் இந்த இடத்தில் சொல்வது அல்லாஹ்வுடைய பள்ளி குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிழை இந்த பிரிவுகளெல்லாம் சரி என்பதை எந்த ஒரு ஆளுமானும் மறுமை நாள் வரைக்கும் நிரூபிக்க முடியாது. உண்மையில் ஒரு ஹக்கான ஜமாஅத், இது சத்தியம். இதுல கடுமைகளுக்கு சந்தேகத்தில் யாராலும் நிரூபிக்க முடியாது. என்ன காரணம்? தெளிவான குர்ஆனை கொண்டு இந்த ஜமாஅத் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் ஒவ்வொரு நன்மாரும் கொண்டு வந்திருக்கலாம். தெளிவான குர்ஆன் ஹதீஸ் இப்படி பிரிவு திருத்து என்று கூறும்போது, திருத்து செய்பவர்கள் நிரந்தர நரகம் என்று சொல்லும் போது எப்படி இந்த பிரிவுகளை இவர்கள் இஸ்லாம் என்றும் சுவர்க்கம் என்றும் சொல்லுவார்கள்? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவாக முடியாது என்று எப்படி சொல்லுவார்கள்? எனவே இங்கு வந்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பள்ளி நாளாக கேட்கப்பட்டவர்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆணையும் அழைத்துக் கொண்டு வரணும். அவர் இந்த பாட்டில் படித்தவராக இருந்தாலும் சரி, அதற்கு ஏற்பாடுகளை நாங்கள் செய்து அழகாக நாங்கள் கூடி மிக சந்தோஷத்துடன் எந்த கோபமும் இல்லாமல் மிக சந்தோஷத்துடன் நாங்கள் அனைவரும் உட்கார்ந்து இதை நாங்கள் வழங்குவோம். அவரை இதை நிரூபித்தால் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூடிய தர வேண்டும். எங்களை நீங்கள் திருத்தி விட்டீர்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் திரும்பிக் கொண்டோம் என்று நாங்கள் கூறி இருந்து விலகி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒன்று தேவையில்லை. எந்த ஒரு முஸ்லிமிலும் யாரும் வாழலாம், எப்படி வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு முஸ்லிம் என்று மட்டும் சொல்லிக் கொண்டால் போதும். அவர் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று அந்த மாரியம்மனை கழுவி தண்ணீரை கொண்டாலும் சரி, அவர் அவுலியாக்களுக்கு 6 மாதங்கள் அரசு பணிவிட்டாலும் சரி, சூரியன் செய்தாலும் சரி, யாமுக்கு கூப்பிட்டாலும் சரி, இது எல்லாம் அல்லாஹ் என்று சொன்னாலும் சரி, இந்த ஹதீஸுக்கு மார்க்கம் என்று குர்ஆன் மட்டும் தான் மார்க்கம் என்று சொன்னாலும் சரி, ஒன்றுமே தேவையில்லை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நினைத்தாலே போது அவனுக்கு சொர்க்கம் என்று சொன்னாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள். இந்த ஜமாஅத் நாங்கள் இந்த பள்ளியை மூடிவிட்டு அவருடைய கையிலே அல்ஹம்துலில்லாஹ் எழுங்களை ஒப்படைத்து இந்த ரூமுக்கு சாவிகளை எல்லாம் கொடுத்து விட்டு நாங்கள் போய் உண்மை இதில் எந்த மாற்றமும் நடக்காது. வேறு வந்து நிரூபித்து செல்லுங்கள். அமைதியாக நாங்கள் ஒவ்வொரு தெரியும் ஏனைய பிரிவுகளில் இப்படி ஒரு கூடி கலைக்க முடியாது, ஒரு கருத்தரங்கு நடத்த முடியாது, ஒரு விவாதம் செய்ய முடியாது. என்ன செய்கிறார்கள்? உடனே குழப்பத்தை போடுகிறார்கள், அடித்து வருகிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் விளங்குகின்ற நோக்கம் இல்லை. நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அப்படி அல்ல. இது ஒரு கட்டுப்பாடான ஜமாஅத், ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டது. இருங்கள் என்றால் இருப்பார்கள், பிரச்சனைக்கு போகாது இருந்தால் போக மாட்டார்கள். எனவே எந்த ஒரு குழு எங்களோடு வந்து தாராளமாக கலைக்கலாம், அமைதியாக இந்த பள்ளியில் உட்கார்ந்து பேச முடியும், எந்த பிரச்சனையும் வராது. எனவே நாங்கள் இப்படி ஒவ்வொரு பிரிவு இருக்கிற உலமாக்களை அழைக்கின்றோம். நீங்கள் வந்து பிள்ளைகளை நிரூபித்து காட்டுங்கள், பார்க்கலாம். ஆனால் ஒரு காலம் நிரூபிக்க முடியாது என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. ஆகவே இந்த முதலாவது கேள்விக்குரிய பதில் இதுதான். இரண்டாவது ஒரு கேள்வி, ஒரு அமீரை தெரிவு செய்வதற்கு முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அந்த உலக அமீரை முஸ்லிம்கள் தெரிவு செய்கிறார்களா? அந்த உலக அமீரை முஸ்லிம்கள் தெரிவு செய்கிறார்களா அல்லது தன்னைத்தான் தெரிவு செய்து கொண்டாரா? இது ஒரு கேள்வி.
அதான் கேட்கிறான், அந்த ஜமாத்தில் முஸ்லிம்களுடைய அமீரை முஸ்லிம்கள் தெரிவு செய்கிறார்களா அல்லது தன்னைத்தானே தெரிவு செய்து கொண்டாரா என்று கேட்கிறார். இது நாம் சொன்ன மாதிரி மசூத் அகமது என்பவர் பாகிஸ்தானில் கராச்சியில் அவர் தௌஹீத் ஜமாத்தில் இருந்தவர். பல வருடங்கள் அவர் ஜும்மாவோடு தௌஹீத்தில் இருக்கும்போது ஜும்மாவோடு பள்ளியை நான் கண்ணால் பார்த்தேன். கராச்சியில் இருக்கிற இன்றைக்கு அவர் நீண்ட காலம் இருந்து குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து பார்த்ததற்கு பிறகு தெளிவாகிவிட்டது, இன்று இருப்பதெல்லாம் தெரிவு. இந்த குர்ஆன் ஹதீஸ் கூறுகின்றபடி ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும், அப்படி ஒரு கூட்டம் இல்லை. ஒரு அமீர் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் பின்பற்றப்படுவதில்லை. இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், மசாலிஹ், முர்சலாக பின்பற்றுகிறார்கள். ஐயத்து என்பது கிடையாது. பல பிரிவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய குர்ஆன் ஹதீஸ் புறக்கணிக்கப்படுகின்றது. சிலைகளை வணங்குகிறார்கள், கபர்களை கட்டிக்கொண்டு சுஜூது செய்கிறார்கள். என்ன இருக்கலாம்? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒன்று இருக்கும், அதை எப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஜமாஅத் இல்லை. உடனே ஹதீஸை பார்த்தார்கள், குர்ஆனை பார்த்தால் தெளிவாகிவிட்டது. உடனே தெரிவித்தார்கள். தௌஹீத் ஜமாஅத்திலிருந்து வெளியேறினால் நான் இந்த பிரிவுகளை விட்டு ஒதுங்குகிறேன் என்று தனியாகிவிட்டார். அதற்கு பிறகு இன்னொருவர் இவரோடு ஒதுங்கினார்கள். அதற்கு பிறகு இன்னொருவர் ஒதுங்கினார். 3 பேர்கள் ஆனார்கள். அந்த 3 பேர்கள் ஆனதும் இந்த ஹதீஸை வைத்து 3 பேர் எங்கிருந்தாலும் அவர் அமீரை தெரிவு செய்து கொள்வது வந்திருக்கிறபடியால் இந்த 3 பேர்களில் இப்போது முஸ்லிமானார்கள். இவர்கள் தான் இந்த 2 பேர்களை அமீராக நியமித்து கையெழுத்தி செய்தார்கள். இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. எனவே முஸ்லிம் இல்லாமல் தன்னைத்தான் அவர் அமீராக ஆக்கிக் கொள்ளவில்லை. முஸ்லிம்கள் தான் அவர்களை நியமித்தார் 2 பேர்கள். அதே நேரத்தில் அபூதாவுக்கு ஒரு ஹதீஸ் வருகிறது, முஸ்லிம்கள் அவரை நியமிக்காமல் இப்படி ஒழுங்கு 3 பேர்கள் ஆன நேரத்தில் ஒருவர் நான் அமீர் என்று தானாக பிரகடனப்படுத்திக் கொண்டாலும் அவர் 2 பேர் ஏற்கப்படுகிறார். அடிமை தானாக அமீர் என்று பிரகடனப்படுத்துகிறார். அப்போது அவர் ஏற்கப்படுகிறார். இப்ப இஸ்லாமிலே 3 பேர்கள் ஒழுங்கி விட்டார்கள். இந்த 3 பேர்களில் 2 பேர்கள் ஒருவரை நியமிப்பதற்கு முன்னால் அவர் தானாக நான் தான் அமீர் என்று பிரகடனப்படுத்தி விட்டார். இந்த நேரத்திலும் அவர்கள் கட்டுப்படுகிறார்கள். ஒரு நீக்கிறோ அடிமை தானாக அமீர் ஆனாலும் நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று அபூதாவுல் ஹதீஸ் இருக்கிறது. இதே போல் இதை தொடர்ந்து இன்னும் பல வந்திருக்கின்றன. இப்போது நேரம் 1:30 ஆகிவிட்டது. எனவே இன்ஷா அல்லாஹ் மீறி இருக்கின்ற கேள்விகளை அடுத்த வாரத்தில் வாசித்து அதற்கு விளக்க தரப்படும். பல இந்த நாளில் கருவி இருக்கின்றன. இப்ப யாருக்காவது இப்ப நடந்த இந்த விஷயங்களில் அல்லது வேறு எதையாவது எந்த கேள்வி இருந்தால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு இல்லை யாரும் சின்ன கேள்வியில் தெரிந்து கொள்ளலாம். இந்த விஷயத்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீனால் செய்யப்பட்டிருந்த இந்த சொத்துகள் ஆற்றப்பட்ட சொத்துகள் எல்லாம் எல்லா இடங்களுக்கும் வெளியில போகும். அப்ப பதினாலாவது யாராவது கேட்கக்கூடியவங்களுக்கு சில சந்தேகங்கள் வரும். அப்ப அவங்க எப்படி என்ன செஞ்சு கொள்வது? சந்தேகம் வந்து அவங்க நேரடியாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வேண்டிய கேள்விகளை அவங்க எழுதி அனுப்பலாம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் கட்டிட்டு வீடு ஏற்காடு புத்தல ஸ்ரீலங்கான வந்துடும். இதே போல இப்ப கேட்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு தாவத்தை செய்யும் போது யாராவது ஆளுங்கள் முன் வந்து இல்லை இவங்க தெரியாம பிழை நீக்கிறாங்க, இது குர்ஆன் ஹதீஸை கொண்டு நாங்க நீதிக்கு இவங்களை திருத்த சொன்னா நீங்க ஈஸியாக அழைச்சிட்டு வாங்க. எங்களுக்கு வந்தாச்சாரி புத்தகத்துல வேண்டியவர்களுக்கு நான் உட்காந்து கழிக்கலாம். வேண்டி யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பார்த்து தெரிஞ்சவங்களாலும் சரி, அரபு மொழியாக நாம கழிச்சு கொள்ளலாம். வேற மொழிகளாக இருந்தா நாம சில பார்த்து தெரிஞ்சவங்களை வச்சு மொழிபெயர்த்து கதை வளர்ந்த பிரச்சனை இல்லை. எங்களை மொழியில நாம திருத்திக் கொள்வோம். அழைச்சி கொண்டு வரலாம்.
அதே போல இந்த இலங்கையில இந்த பள்ளி நாடால் கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க, அல்லது புத்தனம் பாதையில் கேட்கக்கூடிய இருப்பாங்க. யாரா இருந்தாலும் இப்ப வந்திருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, இப்ப நாங்க முன்னிறுத்தக்கூடிய இந்த இதுகளை சில ஆணையங்கள் எதிர்த்து பேசுறதா நான் கேள்விப்பட்டோம். அதுவே அவங்களுக்குள்ள முரண்பாடு, அவங்களுக்குள்ளேயே சில ஆணையங்கள் இது ஹக்கு தான், இது உண்மை, இந்த இதுல போய் சேர்ந்து சொன்னவங்களும் இன்னைக்கு உயிரோட வாழ்றாங்க. இது உண்மை, அவங்களோட நமக்கு போய் எதிர்த்து பேச இயலாது அப்படின்னு சொன்னவங்களும் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் பெரிய ஒரு ஆட்சிக்கு சில ஆணையங்கள் இதை எதிர்த்து பேசுறாங்க. இது பிற ஒரு ஆணையம் வந்து சொன்னால் எங்கள்கிட்ட 43 ஆதாரம் இருக்கிற மதினா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறேன். எனக்கு 43 ஆதாரம் இருக்குது இந்த ஜமாஅத்தில் முஸ்லிம் பிழை என்பதற்கு நான் எழுதி வேண்டாம். அப்ப ஒரு சகோதரர்கள் சொல்லிட்டா எனக்கு 43 தேவையில்லை, இந்த ஒரு ஆதாரத்தை காட்சி இது பிழை இருக்குது நான் வந்து ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்ல அது விசமான விஷயம் சொல்ல எல்லாரும் ஆள் மாறிட்டாங்க. இதுவரைக்கும் இல்லாம நம்ம கடிதம் வருது, நீங்க பிழையில இருக்கீங்க, நீங்க வாங்க போட்டு கலப்போம், உங்க கடத்துக்கு நாங்க வாங்க முடியும். இதுவரைக்கும் எந்த பதில கடிதம் வந்து 1 மாசம் ஆகும். அவங்களுடைய பிரிவுகளுக்குள்ள முரண்பாடு, சில உலகங்கள் சொல்லலாம் இந்த ஹக்கு இது உண்மை. சமீபத்தில் கொடுக்கிற ஒரு ஆளுமை சந்திக்கிறேன், ஒரு வருஷத்துல எனக்கு வரக்கூடியவர்கள் நான் சொல்லி இது உண்மைதான் போய் சேருங்க இப்படி சொல்றேன். இந்த பிரிவுகள் இருக்கிறாங்க ஹக்குங்கிறாங்க, அப்பிரிவுகளுக்கு அதே நேரத்தில் புத்தகம் பாடத்தில் உலகங்களை எதிர்த்து கடுமையா பேசுறதா கேள்வி எனக்கு இது வரைக்கும் தெரியாது, கேள்விப்பட்டேன். ஆனா அப்படி எந்த ஒரு ஆளுமாவது எதிர்த்து பேசுறதாங்க நீங்க நிறைய வாங்க, நீங்க சொல்லல நீங்க எதிர்த்தீங்க, உங்களுக்கு நாம நன்றி தெரியும். நீங்க வெளியில எதிர்த்து பேசுறதுக்கு அர்த்தம் இல்லை, பேசுறதுனால இந்த வளர்ச்சி அடையாளங்கள் பிரச்சனை இல்லை, இது பேசுறாங்க இப்படி நடக்கணும். உண்மையா வேற ஒரு விருப்புணர்ச்சி உண்டா எதிர்த்து பேசுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த என்ன நடக்கும் கடைசியில மறுமையில தண்டனை கூட கிடைக்கும். ஒண்ணு பேசி போட்டு இதுல வந்து சேர்ந்து கொண்டு இல்ல திடீர்னு ஒரு ஆள் இந்த மூத்தாப்பாங்க நாளைக்கு சந்தேகம் இல்லை. அப்ப அவங்களுடைய கடமை என்ன, ஒண்ணு அவங்க இது ஹக்கிட்ட சேரல, அல்லது நீங்க பிள்ளைன்னு சொன்னா அவங்க வந்து நிரூபித்து எங்களை தெரிஞ்சது எத்தனை பேர் நிரூபிக்கிறாங்க அந்த சேர்ந்து கொண்டு நம்ம கிட்டத்தட்ட இந்த வாரத்துக்கு 2 மீட்டர் பயன் அது வந்து தவறு வந்து இருக்கிறான் போயிருக்கான். அப்ப வந்து சேர்ந்து கொடுத்துருக்கான். அப்ப இவங்க நரகத்திலே காப்பாற்று ஒண்ணு சரியில்லை பேசாம இல்லை, அது நீங்களை வந்து சேருங்க. அப்படி இல்லை பிள்ளைங்க வந்து தெளிவா பேசிட்டு பிள்ளைங்களுக்கு முடிஞ்சு இந்த இடத்துல அது புத்தகத்தை எந்த இடத்துல நாம கொடுக்காத அப்படி இல்லாம எதுக்கு பேசுறதுனால சும்மா அநியாயமா பாவம் தான் கூடும், மறுமையில தண்டனை போடும். அபூதாரி பேசாம இருந்தால் தண்டனை போடும். கால நெருப்பு போடப்பட்டது மூல வழி ஓடுது. அதே நேரத்துல மற்றவங்க எதிர்த்தாங்க அபூஜா பயங்கரமான தண்டனை. அப்ப உங்களுக்கு சின்னத்தை முடியாது உலகங்கள் சொல்றாங்க ஹக்கு. ஆனா நான் 50 வயசுக்கு புறவு வந்து சேர்ந்து கொள்வோம். ஏன்னா இப்ப இதை தேங்காய் குடிக்கலாது, இது பார்க்கலாது, சின்ன பாட்டு பேசலாது, அது ஒண்ணு குடிக்கலாது, தாது வளர்க்கணும், தொலைந்து விட்டையலாது, அது ஒரு கட்டுப்படணும். ஒரு 50 வயசுக்கு போட்டோம் சேர்ந்து கொள்ளணும்னு சொல்றவங்க நினைக்கிறாங்க. சிலவங்க இது ஒண்ணு ஹக்கு போய் சேருங்க, அப்ப நீங்க நம்ம பாப்பங்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு சில எதிர்த்து பேசுறாங்க, என்ன காரணம் விளங்காதுன்னா அல்லது என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும்.